ஹல்லேலூயா. சரி, ஏசாயா 46. இதுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பு. இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் 15ஆம் தேதி நம்ம அகெயின் நம்ம கோவில்பட்டிக்கு போய் நம்ம மீட்டிங் காண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது இது மண்டபம் அந்த மாதிரிலாம் இல்லை, இது 2-3 months ஒன்ஸு நம்ம நார்மலான ஒரு சிம்பிளான ஒரு மீட்டிங் தான். சீக்கிரமாக நம்ம தேவன் சொல்லியிருக்கிறபடி இடத்தை வாங்க சுதந்திரிக்க கிருபை செய்வார். அதுக்கடுத்து அங்கே போய் நம்ம பண்ணுவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மண்டபம் பண்ணுறதெல்லாம். ஏன்னா அந்த அளவுக்குலாம் நம்ம மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை செலவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இது எங்களோட வீட்டுக்கு மேலே இருக்கிற ஹாலில் தான் நம்ம பண்ண போகிறோம். போன தடவை பண்ணோம் August 15, 16, இப்போ 2 days பண்ணோம். இந்த தடவை 1 day தான், November 15th Saturday. ஆனால் உங்களுக்கு மார்னிங் ஒரு 9 o'clock 9:30க்கு ஆரம்பிச்சதுன்னா ஒரு 2:30 வரைக்கும் இருக்கும். வித் லஞ்சோடு உங்களுக்கு இருக்கும். ஸோ உபவாசத்தோடு கலந்துக்கிறவங்களும் கலந்து கொள்ளுங்கள். அநேகரை அழைத்து வாருங்கள். உங்களுக்கு டெரஸில் கொஞ்சம் ப்ளேஸும் இருக்குது, அதனால் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் அவுட் சைட்லையும் கூட நம்ம உட்காரனாலும் உட்காந்துக்கலாம். ஸோ தேவையிலையும் பிரச்சனையிலையும் போராட்டத்திலையும் இருக்கிறவங்க அந்த ஏரியாவை சுற்றி அந்த ஸ்ட்ரீட்ஸை சுற்றி வேறு போன டைம்லாம் பார்த்திங்கன்னா ராஜபாளையம், கழுகுமலை, இந்த மாதிரி எல்லா ஏரியாவிலேருந்து வந்திருந்தீங்க. தொடர்ந்து அப்படி தேவன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள். வருகிற ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வது நிச்சயமாக இருக்கிறது. சரி, ஸோ November 15 ஒருவேளை இங்கே இருக்கிறவங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க இந்த ஏரியாஸில் இருந்தால் நீங்கள் தெரிவிங்க. 100% பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். சரி, ஏசாயா 46ஆம் அதிகாரம். நேற்று 1ஆம் தேதி, இன்றைக்கி சண்டே நமக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால போன என்ன சொல்கிறது சாட்டர்டே ஈவினிங்கும் வச்சுட்டா டைம் ஆயிடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், கூகுள் மீட் வழியாக வச்சோம். எத்தனை பேர் வந்தீங்க? மற்றவங்களாம் கூகுள் மீட் இருக்கிறது தெரியுமா தெரியாதா? ஏன் வந்தால் என்ன பண்ணுவோம்? உங்களுடைய நல்லதுக்கு தானே வைக்கிறோம். சர்ச்சுக்கு தான் வர கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டிலே உட்காந்தாவது அட்டன் பண்ணுங்கள், கூகுள் மீட்லேயாவது வரோம் அப்படின்னா அதுவும் கஷ்டமாக இருக்குது. அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஆசீர்வதிக்கப்படுறது. இத்தனை பேருக்கு நீங்கள் வாட்டில் 5 வருஷம் 6 வருஷம் ஆகி சொல்லிக்கிட்டே இருங்க, நாங்கள் கேட்டால் தானே அப்படின்னு இருப்பீங்க. தட் இஸ் யுவர் டிசிஷன். தேவன் யாரையும் என்ன பண்ணுறதில்ல, ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல. சேம் டைம் லாஸ் இஸ் லாஸ். ஸோ எதையுமே ஒரு நோக்கம் இல்லாமல் இப்போ நம்மளாம் கூகுள் மீட் போட்டு கேலி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோமா, இல்லை யாரை பற்றி குறை பேசிக்கிட்டு இருந்தோமா, இல்லை சும்மா டைம் பாஸ்க்காக போட்டோமா? எதுக்கு பண்ணோம்? வந்தவங்களுக்கு தெரியும்ல, வந்தவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சா? ஸோ அதுக்காக தானே அவங்க மற்றவங்கள வர சொல்கிறது, நல்லதுக்கு தான் சொல்கிறோம். அதேமாரி நீங்கள் எதாவது கரெக்டாக ஒரு ரீசன் சொல்லுவீங்க, அதனால் அது கேட்குறது விருப்பம் கிடையாது. ரீசன் சொன்னாலும் அந்த டைம் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சுதான். பட் அதற்கான பலன் வந்தவங்க பெற்றுக்கொள்ளிருப்பாங்க நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா 1ஆம் தேதி அந்த தேவனுடைய சமூகத்தில் ஒன்றாய் கூடி ஆராதிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது. எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, சர்வீஸ் நேராக அட்டன் பண்ண உங்களுக்கு பண்ணுறதுக்கு. பட் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் அந்த மாதிரி பண்ணோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் 1ஆம் தேதியாவது நியூ இயர் மாதிரி நினச்சிக்கிட்டு மாதம் என்ன பண்ணுங்கள், பிடித்து கொள்ளுங்கள். சரி, இந்த வாக்குத்தத்தத்தையுமே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா முதல்ல யூடியூப்லேயும் போட்டு வைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மெசேஜஸ் காலையிலே பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய சர்ச்சஸில் 1ஆம் தேதி காலையிலே ஆராதனை நடத்துகிறாங்க. எங்களுக்கும் பிரச்சனை கிடையாது, 5 மணிக்கு நடத்தினா கூட நாங்கள் ரெடி. ஆனால் உங்களால் வர முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஈவினிங் சர்வீஸ் வைக்கிறோம் 6:30. ஈவினிங் சர்வீஸ் வச்சாலும் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி தான் இப்போ கூகுள் மீட்டுக்கு இறங்கியிருக்கோம். கூகுள் மீட்லேயே நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னாலும் சண்டேவாவது அந்த மெசேஜ் அவங்க காதில் கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இன்றைக்கி அதை பற்றி பேசலான்றது. நல்லது தானே? இப்படியாவது ரசிக்கப்பட்டுற மாட்டாங்களா, இப்படியாவது ஆசீர்வதிக்கப்பட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பிரயாசம்தான். நல்ல பிரயாசமா இல்லையா? அவ்வளோதான், நல்ல பிரயாசம்தான். இருந்தாலும் நாங்கள் கேட்டுட்டு எப்படி செயல்படுறோங்கிறது உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ நவம்பர் மாதம் வந்தாச்சு. எத்தனை மாதம் முடிச்சாச்சு? 10 மாதம் முடிச்சாச்சு. என்னத்தங்க நடக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். பட் என்ன சொல்கிறது, 2 சைடு நம்மளுடைய கோஆப்ரேஷன் முக்கியம். ஒன்று, தேவன் நம்மளை ஒரு பக்கம் எடுத்து பயன்படுத்த ரெடியாக இருக்கார், ஒரு பக்கம் நம்மளுடைய டோட்டல் சரண்டர். இந்த 2ம் சேர்ந்து வரும் பொழுது அந்த இலக்கை அடைவதோ வெற்றியை எடுப்பதோ ஆசீர்வதிக்கப்படுவதோ ரொம்ப லேசான கார். தேவன் நம்மளை ரோபோட் மாதிரி வச்சுட்டு
நம்மளை வந்து செயல்படுத்துறது கிடையாது. யாருக்குமே சுய உரிமை கொடுக்காம இருக்கிறது கிடையாது. இத்தனை பேருக்கு சுய உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அதனால தான் அவங்க வந்து எந்திரிச்சு அவங்க வாட்டில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா சுய உரிமை அப்படின்றதுனால ஃபோன் வருது, அதனால் எந்திரிச்சு போகிறோம். தேவன் வந்து உடனே பாரு என்னுடைய சமூகத்தில் நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி யாரும் எதாவது பண்ணுறாரா? சுய உரிமை. ஆனால் நமக்கு நடக்கலைன்னா மட்டும் யார்கிட்ட கேட்குறோம்? சொல்லுங்கங்க, பேச தெரியுமா? நடக்கலைன்னா மட்டும் யார்கிட்ட கேட்குறோம்? அப்போ கேட்கக்கூடாதுல்ல. நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்ம லைஃப் நடக்குதுன்னா அப்போ அதனுடைய பலன் யார் தான் பொறுப்பு? ஆனால் யார்கிட்ட அதை மட்டும் கேட்குறோம். என்னமோ நம்ம கிழிச்ச கோட்டை, தேவன் கிழிச்ச கோட்டை தாண்டாத மாதிரியும் 100% அவர் சொல்கிறதான் கேட்குற மாதிரியும், அதனால எனக்கு நீங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஆமாம், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செய்கிறேன், 100% நீங்கள் சொல்கிறத வாழ்கிறேன், ஒரு கிழிச்ச கோட்டை கூட நான் அப்படி தாண்டது கிடையாது ஆண்டவரே, அதனால எனக்கு ஏன் இப்படி செய்யாமல் இருக்கீங்க? நம்ம அப்படி கிடையாது. நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட் இன் த வேர்ல்டு, இல்லையா? இன்க்ளூடிங் மீ. யாராக இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது ஆனால் பலனை மட்டும் யார் தான் எனக்கு தந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம்? ஏன்னா அவர் தான் இழிச்சவாய். நம்ம செய்கிற தப்பை ஒத்துக்கிற மாட்டோம், பிசாசுக்கு இடம் கொடுத்ததை ஒத்துக்கிற மாட்டோம், நம்ம கீழ்ப்படியாமல் போனதை ஒத்துக்கிற மாட்டோம். ஆனால் செய்யலைன்னா மட்டும் யார் மேலே கோவம் வருது? அதான ப்ராக்டிக்கலாக நடந்துட்டுருக்கு எல்லா இடங்கள்லையும். நான் சொல்கிறதுல ஏதாவது இல்லைங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு அப்படி தான் பிசாசு என்ன பண்ணுவான்னா எல்லா பிரச்சனைகளையும் அவனே கொண்டு வருவான், எல்லா தூண்டல்களையும் அவனே செய்வான். இப்படி ஒபே பண்ணாத, எதுக்கு ஒபே பண்ணிக்கிட்டுன்னு சொல்லுவான். ஆனால் நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் யார் மேலே பழிய போட சொல்லுவான்? பார்த்தியா, என்னெல்லாம் நீ நம்பின, செஞ்ச, கேட்ட, நீயும் மனசில் நினச்சிட்டு தான் இருக்கிற, கடவுள் உனக்கு மட்டும் ஏன் இப்படி செய்ய மாட்டேங்கிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லி கொடுக்குறது யார் தான்? ஸோ நோக்கம் என்னன்னா, நான் உருப்படாமல் போய் இப்படி உட்காந்துருக்கணும், அதே மாதிரி நீ உருப்படாமல் போயிடணும். அதுதான் ஒரே பாயிண்ட். ஆனால் தேவன் சொல்கிறது போன வாரம் அதனால தான் சரண்டர் பண்ணி ப்ரேயர் பண்ண வச்சோம், இல்லையா? போன வாரம் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஸோ நான் எனக்கு சொந்தமல்ல, நான் உமக்கே சொந்தம் என்று சொல்லி சரண்டர் பண்ணி ப்ரேயர் பண்ண வச்சோம். ஸோ இப்போ கூட இந்த 2 நாளைக்கு முன்னாடி கூகுள் மீட்டில் கூட சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஜெமிமா கிரிக்கெட் பிளேயர் அவங்களுடைய வெற்றியை எல்லாரும் ஸ்டேட்டஸில் வச்சுக்கிறாங்க. பாருங்க பார்த்தீங்களா அப்படி சொல்லிட்டு, அதுவும் உலகம் கொண்டாடுற மாதிரி ஒரு சாட்சியாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் சேம் டைம் எத்தனை பேர் நம்ம தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய உண்மை, ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க வந்து வெற்றியை பெற்றுட்டு தேங்க்ஸ் டு ஜீசஸ் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு மட்டும் இல்லை, சிலர் அதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம வாழ்கிற நாடு வந்து மதச்சார்பற்ற நாடு தான் சட்டப்படி, ஆனால் முழுக்க முழுக்க மதம் சார்ந்த நாடாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது உங்களுக்கே தெரியும். அதனால அங்கே அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, நிறைய போராட்டங்கள் வந்துச்சு. அப்படி இருந்தும் நான் இப்படி தான் சாட்சி சொல்லுவேன் நிற்கிறது பெரிய விஷயமா இல்லையா? ஏன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருக்கலாம். ஹீஸ் அ கிட்டார் பிளேயராக இருக்காங்க, அவங்க சிங்கராக இருக்கிறாங்க, அவங்க பெரிய நல்லா டான்ஸ், எல்லா ஆட்டிடியூடுமே பயங்கர ஒரு ஒண்டர்ஃபுல்லான மல்டி டேலண்ட் ஒரு பர்சனாக இருக்குது அந்த பொண்ணு. அதே நேரத்தில் கிரிக்கெட் எல்லாத்துலேயுமே ரொம்ப துருன்னு ரொம்ப ஆக்டிவாக, நல்ல வெல்த்தியான ஃபேமிலியாக தான் தெரியுது. பட் சேம் டைம் அவ்வளோ பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்காங்க, ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்களோட அணியிலிருந்து. சரி, இனிமேல் கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், லாஸ்ட் இந்த ஃபைனலை முடிச்சுட்டு வந்துடுவோம், அதுக்குள்ளே நம்மளை எதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்லாம் யோசிக்கலை. இல்லை நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம கொஞ்சம் யோசித்து செயல்படணும், ஞானமாக செயல்படணும். ஏற்கனவே ஒரு பக்கம் அடி வாங்கிட்டோமா, இப்போ எதுக்கு மறுபடியும் போய் அப்படி பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப் அதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்ம கோப்பை கையில் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம சொல்லிட வேண்டியதானே, அவன் கேட்க போகிறான் அப்படின்னாலும் நினைப்பேன். நான் அவங்க சொல்கிறேன், வெறுமை சிம்பிளாக வெற்றிக்குன்னு மட்டும் சொல்லாமல் 1 மந்த் லாஸ்ட் 1 மந்த்தாக நான் எவ்வளோ தூரம் டிப்ரெஷனில் இருந்தேன், எவ்வளோ தூரம் நான் அழுதேன், எவ்வளோ தூரம் நான் சோர்வில் இருந்தேன், என்னால் முடியாது. ஏன்னா என்னென்ன நடந்துச்சு நமக்கு டீட்டெயிலாக தெரியாது, பட் அந்த சின்ன ஸ்டேட்மெண்ட்லேயே ரொம்ப வந்து ஒரு நெருக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் நைட் நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன். அந்த சின்ன ஒரு பேராகிராஃப்லேயே நமக்கு புரிஞ்சுக்கணும் என்னென்னலாம் நடந்திருக்கும். அதையும் மீறி களத்தில் கூட நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். ஏன்னா 3 hours கிட்ட அங்கே வந்து கேம் வந்து ப்ளே பண்ணணும். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், சோர்ந்து போயிட்டேன். ஆனால் ஆண்டவர் வந்து என்னை பலப்படுத்திகிட்டே இருந்தார். பேசாமல் இரு, நான் பார்த்துக்கிருவேன். அந்த நேரத்தில் கன்ஃபஸ் பண்ணிட்டு இருந்தேன். என் கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கைட் பண்ணா. அந்த விஷயந்தான் இன்றைக்கி ஊரெல்லாம் வந்து புகழ், ரொம்ப சூப்பராக விளையாண்டாங்க, சாதுரியமாக விளையாண்டாங்க, ரொம்ப வந்து ஆப்போசிட் டீமை வந்து பட்டு பயப்படாமல் நல்லா. ஏன்னா ஆஸ்திரேலியா டீம் வந்து ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான டீம்.
ஸோ ரொம்ப பயப்படாமல் செய்யாமல் ஒரு ஒரு நிதானமாக ஒரு நல்லா ப்ளே பண்ணது தான் இந்த அளவுக்கு உங்களை கொண்டு வந்துச்சு அப்படின்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு எல்லாம் உள்ளேருந்து செயல்பட வைத்தது யாருன்னா இயேசு. அவங்க ஒத்துக்கிறாங்க, என்னால் முடியலை, என்னால் 3 hours வந்து நடுவில் நான் ரொம்ப வந்து டயர்டாயிட்டேன். ஏன்னா எப்படிலாம் கால் வலிக்கும் செய்யும் உங்களுக்கே தெரியும். நானே வந்து நான் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் நம்ம முன்னாடி சாட்டர்டேஸ்லேயே எப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்தும், August 15th நினைக்கிறேன். அப்போ இவங்க ரிலேஷன் கூட ஒருத்தவங்க வந்தாங்க, எப்படி இவங்க இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டே இருக்காங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்களா. ஃபுல்லாக தேவனுடைய பலத்தில் தான் அது. 3 hours. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் 8:30க்கு இங்கே வரோம், இங்கே முடியும் போது என்ன ஆயிடுது 11 o'clock ஆயிடுது. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரம் ஆகும்? 3 hours கிட்டே ஆயிடும். நின்றுட்டு தான் இருக்கும். நீங்களாவது எந்திரிக்கிறீங்க உட்காடுறீங்க, எந்திரிக்கிறீங்க உட்காடுறீங்க, தலையை ஆட்டுறீங்க, அப்பையும் தூங்க விடாமல் கவனிக்க வைக்கிறதுக்கு நம்ம நிறையா பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அதே நேரத்தில் பேட்டில் அங்கே வந்து உங்களுக்கு களத்தில் வந்து இங்கிட்டு ஓடணும், ரன் எடுக்கிறதுக்கு ஓடணும். எவ்வளோ தூரம் டயர்டாக இருக்கும். ஏசிலலாம் இப்படி இல்லை. அப்படிங்கும்போது ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும், சோர்வு இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். லாஸ்ட் மினிட்ல பிசாசு கிடைக்க எவ்வளோ பார்த்துருப்பான். அதே நேரத்தில் அவங்க விசுவாசித்தது என்ன? அமர்ந்திருந்து அறிந்து கொள் நானே தேவன் என்று. Be still and know that I am God. அதுதான் அவங்களை வெற்றி அடைய வைத்தது. இன்னைக்கு இந்தியா கொண்டாடுது இயேசு அப்படின்னு சொன்ன அந்த ஒரு விஷயத்தை இப்போல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மீடியாவில் கடவுள்னு போட்டுருவான். எதுக்கு இயேசுன்னு சொல்லிக்கிட்டு, எதுக்கு இவன் அவன்லாம் அப்புறம் பிரிச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் வந்து சரி. அப்போ கிறிஸ்டியன்ஸ் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அவங்க வெற்றி அக்செப்ட் பண்ணாமல் வேண்டான்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. யாருக்கு வேணும்னு கேட்டால் அதெல்லாம் வேண்டாம், அது மட்டும் வேணும், ஆனால் இயேசு வேண்டாம். இப்படி தான் உலகம் இருக்காங்க, சுயநலமான உலகமாக இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படியாக அவர் உயர்த்தக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவருமே இருக்க வேண்டும். இதுவே சிம்பிளாக தேங்க்யூ ஜீசஸ் அப்படி சிலர்லாம் எல்லா பேட்ஸ்மேன்ஸாக இருந்தாலும் எந்த கேமில் விளையாடுறதாலும் வானத்தை காமிச்சு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, ஒரு சைகையிலே சொல்லுவாங்க. அது மாதிரி சிம்பிளாக பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனால் வாயை திறந்து இவ்வளோ ஃபீலிங்ஸையும் சொல்கிறது எத்தனை பேருக்கு பாரு. எல்லாருக்கும் முன்னாடி ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறீங்க, எல்லாருக்கும் முன்னாடி பார் அப்படி வச்சுக்கிறீங்க. அது எது காமிக்குது? என் தேவன் உண்மை உள்ளவர், நீயும் நம்பினா கிடைக்கும், பார் பெரியவர் அப்படிங்கிறது. அதுக்காக தான் அந்த சாட்சியாக நிற்பது சொல்கிறது. இதுவே அந்த பொண்ணு நான் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், எஸ்ஸப்பா நீங்கள் தான் அப்படின்னாலும் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். என் ஹார்ட்டுக்குள்ளே நான் வச்சுக்கிறேன். நிறைய பேர் இப்படி தான் ரகசியமாகவே எல்லாத்தையுமே வச்சுக்கிறோம், கடைசி வரைக்கும் சொல்கிறதே கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற சாட்சி தேவனை மகிமைப்படுத்தும். இந்த சின்ன விஷயத்தில் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறது நாளைக்கு வேர்ல்ட் லெவலில் பெரிய ஹிஸ்ட்ரி மேக்கர்ஸாகவே உங்களை மாற்றும். இத்தனை பேர். அதனால தான் நம்மளுடைய ஊழியத்தில் மாதம் ஒரு தடவை சாட்சி ஆராதனைன்னு வைக்கிறோம். வைக்கிறோமா இல்லையா? நீங்கள் வாட்டில் எத்தனை ஆராதனாலும் வைங்க அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஏன்னா அந்த நன்றி செலுத்துறதுல அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே 4 பேருக்கு அது ஒரு ஆசீர்வாதம். ஓ இவங்களுக்கு இப்படி நடந்துச்சா, இப்போ எனக்கும் நடக்கும்னு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்பிக்கை. இப்போ நான் வேதத்துலேருந்து எத்தனை கேரக்டர்ஸ் சொன்னாலும் யாரோ வாழ்ந்தாங்களாம்ப்பா ஆபிரகாம், யாரோ வந்தாங்களாம்ப்பா பவுலுன்னு, அப்படிங்கிறத விட என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற இந்த சகோதரிக்கு இயேசு செஞ்சிருக்காருன்னா அவங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அத்தனை பேருக்கு புரியுது. நான் பைபிள் இருக்கிறதுபடி நான் 100% சொல்லலாம், அதுதான் உண்மை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எங்கேயோ ஏதோ காலத்தில் வாழ்ந்தவரையே சொல்கிறத விட நானே ஒரு சாட்சியாக நிற்கிறதுங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், உங்களை சுற்றி இருக்கிறவங்க சர்க்கிளில் எவ்வளோ பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். அப்படிங்கிறது தான் சாட்சிக்கு ஒரு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயந்தான் உங்களை அடுத்து வந்து சுவிசேஷம் சொல்ல வைக்கும். இந்த விஷயந்தான் எல்லாத்துலேயும் தேவனை மேம்படுத்த வைக்குங்கிறதுல எந்த மாறுபாடுமே கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதம் இப்படியாக எனக்கு தேவன் செய்ததெல்லாம் நான் சொல்லுவேன். நீங்கள் தீர்மானம் எடுத்து சொல்லணும். இனிமேல் நான் என்ன சின்ன சின்ன விஷயம் லைஃப்பில் நடந்தாலும் அதை நான் லிட்டில் திங்ஸ். நேற்று கூட அந்த சகோதரி சொன்னாங்க, வீட்டில் ஒரு நடந்த ஒரு விஷயம், அது ஒரு சின்ன விஷயம், ஆனால் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு. வீட்டில் ஒரு ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறவங்க அத்தனைக்கு கடை வச்சுருந்து எங்கே வச்சாலும் அந்த எலித்தொல்லை வந்து தாங்க முடியாது. அது எவ்வளோ கஷ்டம், அதனால நோய் வரும் அப்படின்னு தெரியும். ஆனால் அதில் கூட தேவன் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பதில் தர்றாரு அப்படி. இந்த மாதிரி சின்ன சின்ன லிட்டில் திங்ஸில் கூட நம்ம தேங்க்ஸ்ஃபுல்லாக இருக்கும் போது அந்த ஹார்ட் என்ன ஆகும்னா, எதுனாலும் அவர் தான் பிடிச்சிக்கிற வைக்கும். எல்லாத்துலேயும் பெரிய பெரிய வெற்றியெல்லாம் வரும். இதை வந்து சிம்பிளாக நினைக்காதீங்க. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க பிள்ளைகளும் பார்க்குறாங்க, இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் அம்மா தான் ஆண்டவரை தான் நம்புவாங்க போல. இப்போ நம்மளும் எல்லாத்தையும் நம்பி தான் ஆகணும். நீங்கள் போன பிறகு கூட அவங்க ஆண்டவரை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும். சின்ன விஷயம் இதுனா கூட அம்மா ஆண்டவர்கிட்ட தான் கேட்பாங்களா, இப்போ நம்மளும் அப்படியே இருப்போம். அப்போ அது 100% வெற்றியாக இருக்குமா இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு சாட்சியாக சொல்லலாமா அப்படின்னு.
கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒவ்வொன்றுமே தேவனை மகிமைப்படுத்தும். சிலர்லாம் நான் பெருசாக நடக்கட்டும், நடந்து முடிஞ்ச பிறகு நான் எந்திரிச்சு அப்படி சொன்னேன்னா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் பாருங்கள், அந்த நன்றி உணர்வு இல்லாமல் அவிசுவாசம் வந்து தேவையில்லாமல் இருக்கிறதும் சேர்த்து பின்னாடி போயிடும் வண்டி. அதனால் ஒரு சின்ன ஸ்டெப், சின்ன பிகினிங் இருந்துச்சுன்னா கூட அதுக்கு நம்ம நன்றி சொல்லி பாருங்கள், பெரிய அளவு ஆசீர்வாதம் வருங்கள, சந்தேகம் இல்லை. ஏன்னா தேவன் பாருங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் தேவன் நமக்கு அகைன் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நான் உண்மை உள்ளவர், நான் மாறாதவர், நான் சொன்னதை செய்கிறவர், இன்னொன்று நான் செய்ய நினைச்சதை எவனாலும் தடை செய்ய முடியாது. நம்ம வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதுனால மைனாரிட்டிஸ், வி ஆர் மைனாரிட்டிஸ் அப்படி சொல்கிறோம். ஆனால் காடை வந்து மைனாரிட்டி காடில் நீங்கள் கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா அதனால தான் நிறைய பேர் நீ வெளியிலே சொல்கிறது இல்லை. இதில் வந்து சொல்லிட்டோன்னா அப்படி சொல்லிடுவாங்களோ, இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ, அரசாங்கத்தில் வந்து பேரையும் வந்து மாற்றுறது கிடையாது. ஏன்னா சலுகை போயிடும், அது போயிடும், கோட்டா போயிடும், இது போயிடும். சரி நீங்கள் எதுலனாலும் இப்படினாலும் இருங்க, ஆனால் இருதயத்திலேயாவது தேவன் பெரிய தேவனாவது அந்த ஒரு ஞானத்தில் இருக்கணும் பாருங்கள். ஹீஸ் எப்படி காட் அப்படின்னா அமேசிங் காட். அந்த கிரேஸை நாங்கள், அந்த அமேசிங் கிரேஸை புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த மினிஸ்ட்ரிக்கு அமேசிங் கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ்ன்னு சொல்லி பேர் வைக்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். ஆண்டவரே இந்த அன்பை நான் எப்படி சொல்லுது அப்படின்னு யோசிக்கும் போது தான் பாருங்கள், அந்த நேரத்தில் நாங்கள் போன சபையில் அந்த போதகர் வந்து பொதிகை டிவியை, தமிழ் பொதிகை டிவி தான் நினைக்கிறேன், நம்ம வந்து அது எந்த சேனல், கவர்மெண்ட் சேனல், அதில் வந்து மெசேஜஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. 1/2 hours டெய்லி 1/2 hour வரும். அதில் வந்து வியக்கத்துக்கு கிருபை, வியக்கத்தக்க கிருபைங்கிற அந்த டைட்டிலில் வந்து அந்த போதகர் வந்து டைட்டிலில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அதை தேவன் ஞாபகப்படுத்தி தான் ஸோ அமேசிங் கிரேஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு. எப்பவுமே அந்த அமேசிங் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப வந்து ரிலேட்டடான ஒன்று. ஏன்னா நான் ஸ்கூல் வச்சுருக்கும் போது அமேசிங் கிட்ஸ் அப்படின்னு தான் எனக்கு தேவன் வந்து பேர் கொடுத்து வைக்க சொன்னேன். ஏல தான் எங்களோட நிறையா சூஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ அதனால இதுக்கு பாருங்கள் அமேசிங் கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ்னு வச்சது. பட் இந்த சபையாக மாறுறதுக்கு ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி சபையாக முழுமையாக மாறப்போகுது, முழுமையாக ஊழியம் பண்ண போகும்போது தேவன் வந்து இன்டர்நேஷ்னலுங்கிற வடையும் சரி நான் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இந்த ஊழியத்தை கொண்டு போக போகிறேன்னு சொன்னதுனால தான் அமேசிங் கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் இன்டர்நேஷ்னல் அப்படி சொல்லி பேரை மாற்றணும். முன்னாடி வந்து அமேசிங் கிரேஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு சுவிசேஷ ஊழியமாக தான் இருந்தது. அது இப்படியாக தான் இந்த கதை. அப்போ இப்படிப்பட்ட தேவன் தான் இந்த தேவனுங்கிறது இந்த வசனம் காமிக்குது. நான் செய்யணும்னு நினச்சேன். மேபி நம்ம நினைக்கலாம், ஐயோ சூழ்நிலைகள் அப்படி இருக்கே, போராட்டங்கள் அப்படி இருக்கே, மனுஷங்க இப்படி இருக்காங்களே, ஏன் சூழ்நிலை இவ்வளோ ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கே, இப்போயும் இந்த வாக்குத்தத்தத்தை அவரால் நிறைவேற்ற முடியுமா? நிறைவேற்ற முடியுங்கிறது தான் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு சொல்ல போகிறது. அதுக்கான வசனத்தை நான் வாங்குறேன். ஏசாயா 46:11 பாருங்க, உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவனாய். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான வசனம். ஏன் அப்படின்னா, அதாவது ஸ்கூலை வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து திருச்சி ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தேவன் எங்களுக்கு கொடுத்த வசனம் இந்த வசனம். திருச்சி ப்ராஜெக்டுக்காக வெயிட் பண்ணி இது எப்படி நடக்கும், சரி இந்த இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு விலையெல்லாம் பேசி அட்வான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற வர நேரம் தேவன் விட்டுட்டார். இல்லை வேண்டாம், ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ ஒரே ஸ்ட்ரெஸ்ஸு, ஆண்டவரே எதுக்கு அப்படி. ஏன்னா நாங்கள் சுயத்தில் செயல்பட ஆரம்பித்தோம். தேவன் இல்லை, நானே சொன்ன வார்த்தை நானே நிறைவேற்றுவேன், அது நடக்க போகுது, அது வேறு விஷயம். அது இப்படி ஊழியெல்லாம் பண்ணுவோன்னு எங்களுக்கு தெரியாது. நான் அப்போ இருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன், தெரியவே தெரியாது எப்படி நடக்கும் தெரியாது. ஆனால் அப்போ தேவன் கொடுத்த அந்த வார்த்தை இந்த 2025 நவம்பரில் எனக்கு வாக்குத்தத்தம் வந்தது. அப்படியே ஒரு பழைய நினைவுகள்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பூரிப்பை ஏற்படுத்திருச்சு. ஏன்னா நமக்கு தேவன் சொல்கிறதெல்லாம் அவர் லெவலுக்கு சொல்லுவார். அதுக்கெல்லாம் வந்து எத்தனை 000 மணி வேணும் க்ரோர்ஸில் அப்படின்றது நமக்கே தெரியாது, கணக்கு கூட போட முடியாது. அது தேவைகளே அவர் தான் சந்திக்க முடியும். ஏன்னா அவர் லெவலுக்கு சொல்கிறது. நம்ம எவ்வளோதான் நாங்கள் அப்படியே இதை விற்று அதை விற்றுனா கூட அதில் ஒரு போர்ஷனை கூட நம்மளால் பண்ண முடியாது. அப்படின்னாலும் ஒரு விசுவாசத்தில் செயல்பட ஆரம்பித்தோம். ஏன்னா தேவன் இருத்தை பார்க்குறேன், பரவாயில்ல. எப்படி ஈசாக்கை பலியிடும் போது ஆபிரகாம் போய் கொடுத்துட்றேன்னு சொல்லி வெட்டலான்னு போகும்போது நிப்பட் என் மகன் நான் அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த மாதிரி தான் பண்ணார். ஸோ அந்த நேரத்தில் கொடுத்த இந்த வார்த்தை தான். எப்படி அப்படின்னா, இதோ உராஞ்சுகிற ஒரு பட்சை கிழக்கில் இருந்தும். நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ இருந்து, யார் அந்த கிழக்குனா எந்த பக்கமாக இருக்கும் உலகத்தில், கிழக்கில் எந்தெந்த நாடெல்லாம் இருக்குது அப்படி சொல்லி பார்ப்போம். அப்புறம் தூர தேசத்துலேருந்து யாரோ ஃபாரின்லேருந்து நான் வந்து உதவி செய்ய போகிறேன், இப்படி எல்லாம் நாங்கள் ஒரு ஈகராக பேசிக்கிட்டு இருப்போம். அது என்ன நடக்க போகுது அப்படின்னு நாங்களும் உங்களோட சேர்ந்து பொறுத்திருந்து ஒரு ஆடியன்ஸாக தான் பார்க்குறோம். ஏன்னா ஃபுல் கேமையும் ப்ளே பண்ணுறவர் தேவன்.
ஏன்னா நாங்கள் முன் வரிசையில் நின்று பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் எங்களுக்கு பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். கொஞ்சம் கூட இந்த இன்ட்ரெஸ்ட்டை கண்ணெடுக்காமல் பார்த்துட்டு இருங்க. கேம் எப்படி ப்ளே பண்ணுறாரு, முடிவில் எப்படி நமக்கு வெற்றி கிடைக்குதுன்னு மாத்திரம் பாரு. ஏன்னா ஸ்டில் ஒன்றுமே புரியல ஆண்டவரே, ஆனால் ஒன்று மட்டும் சொன்னால் நீங்கள் சொன்னதை செய்ய வல்லவர், அது மாத்திரம்தான் எங்களுக்கு தெரியும். இதே நவம்பரில் இந்த 2025 வந்திருக்கு. இப்போயும் ஒன்றும் புரியல, அது வேற விஷயம், எப்படி நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை யாருக்கு இந்த இடத்துல வந்து சொல்றார் ஏசாயா? இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றார். இஸ்ரேல் மக்கள் பார்த்தீங்கன்னா பாபிலோனியர்கள் காலத்தில் வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து அப்பப்போ அடிமைப்படுத்தப்பட்டு போயிடுவாங்க. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் போவாங்க? கீழ்ப்படியா, சும்மா இருக்க மாட்டாங்க, நல்லா இருப்பாங்க, ஆண்டவர் சூப்பராக வாழ வைப்பார். அப்பிறகு விக்கிரக வழிபாடு போயிடுவாங்க. கீழ்ப்படியாமல் மெயினாக விக்கிரக வழிபாடு, அடுத்தவங்களோட இதை கும்பிடுறது. அப்பிறகு அதனால தான் ஆண்டவர் அப்போ வந்து புறஜாதிகளோட சம்பந்தம் கலவாமல் இருக்கணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தார். ஏன்னா புறஜாதிகளோட கலந்து யாரையும் நேசிக்க கூடாதுங்கிறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பிரிட் உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஹேபிட் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள வந்துடும், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டுரும். நம்ம 24 மணி நேரம் பரிசுத்தத்தில் இருக்கிறது இல்லைல்ல, நம்ம சும்மாவே கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கும் போதே நமக்கு ஒரு ப்ரேயர் பண்ண வரமாட்டேங்குது, அப்படி அந்நிய பாஷை பேச வரமாட்டேங்குது, குடும்ப ஜபம் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறதே பெருசுங்கிற மாதிரி போயிட்டுருக்கு, பைபிள் படிக்கணும்னு தோணுது, சில நேரம் படிக்க வேணாம்னு தோணுது. இதுவே வந்து இன்னொரு லிங்கோட போய் கனெக்ட் ஆகிட்டோம்னா அங்கே டாமினேஷன், அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. இது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஏன்னா இஸ்ரேல் மக்கள் அங்கே தான் அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் ஸ்பிரிச்சுவலாக பிசாசுக்கு ஒரு லூப் கிடைச்ச மாதிரி, அவனுக்கு ஒரு பாத்வே கிடைச்ச மாதிரி, வாடா வா முழுசாக வந்து என் கையில் மாட்டினேன். ஏன்னா இந்த உறவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து வேற யாரோ, இப்போ நான் ஒரு புறஜாதிகளோட ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிடிக்கல அவங்களோட ஆட்டிடியூட், எங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, போய் நிற்க முடியலங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, நான் வேற வேலைக்கு போயிட்டே இருக்கலாமா, இல்லைன்னா 1000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு பிஸ்னஸில் பிடிக்கலையா போயிட்டே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கலையா போயிட்டே இருக்கலாம். ஆனால் ஒரு உறவில் வந்துட்டா, அதுலேயும் திருமணம்ங்கிறதுல வந்துட்டா போக முடியுமா? அதுதான் பிரச்சனை. 2 பேரும் ஒரே சரீரமாக மாறிடும். திருமணம்ங்கிறது 2 பேரும் என்ன ஆயிரும், ஒரே சரீரமாக மாறும்போது அதுவும் இதுவும் கலக்கும் போது அது கஷ்டம்தான். ஆண்டவர்லாம் புறஜாதிகள் எடுத்து மாத்தலையாங்க. நீ இயேசு மாதிரி முழுசா இருந்தாதான் பிரச்சனை இல்லையே. நிறைய பேர் நான் இயேசு மாதிரிங்க எல்லாரையும் போய் அப்படி மாத்திடுறேன், நீ இயேசு மாதிரி தான் முழுசா இருந்தா பிரச்சனை இல்லையே. 100% நீ இயேசுவாவும் இல்லாம நீயாவும் இல்லாம நடுவில் இருக்கிறதான பிரச்சனை. அவர் சிலுவையை சுமக்கிறார், உன்னால சுமக்க முடியுமா? அவர் புறஜாதிகளாக நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு வந்தாருங்க. நானும் இயேசு மாதிரி போய் மாத்திரேன் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்போ சிலுவையில் அறையக்கு ரெடியா? பக்கத்தில் உங்க பார்த்து கேளுங்க, சிலுவையிலலாம் அறைய வேண்டியிருக்கும்பா, ரொம்ப கஷ்டம், சுறு ரத்தம் ஊத்தும், வெக்கப்படணும், அவமானப்படணும், அசிங்கப்படணும், நிர்வாணமா தொங்க விட்டுருவாங்க, அவ்வளோத்தெல்லாம் பட்டு பாதாளத்துக்கும் போகணும், செத்தோம் பொழைச்சோங்கிற மாதிரி இருக்கும் வாழ்க்கை. அதுக்கடுத்து இயேசுவா கண்டு வெளியில உயிர் தெளிந்து வந்தார், நமக்கெல்லாம் சமாதி கட்டி முடிஞ்சு போயிரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன், அந்த பந்தியில ஈஸியா உள்ள போயிரு, அது கொஞ்சம் ஈஸி. என்ன புரிஞ்சவன் ஓரளவு தெரிஞ்சவனுக்குள்ள நீ உள்ள வந்துட்டா ஈஸி, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை ஃபுல்லா மாத்திரன்னு சிலுவையா தான் இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. ஒரு தடவை சிலுவையில மறிச்சதே நமக்கு யோசிக்க முடியலன்னா வாழ்க்கை ஃபுல்லா சிலுவையா இருந்தா கஷ்டமா இருக்குமா நல்லா இருக்குமோ? அது தெரியாம பண்ணவங்களுக்கே நம்ம சபையில நிறைய சாட்சிகள் இருக்கு. தெரிஞ்சு பண்ணவங்களோட தெரியாம பண்ணவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சிலுவையா தான் இருக்கும், போராட்டமா தான் இருக்கும். அடி, செம்ம அடி, சாட்டை அடி விழுவும், எல்லா அடி விழுவும், தழும்புகள்லாம் வச்சு. இதெல்லாம் அவர் பட்டதை நம்ம பட வேண்டாங்கிறக்காக நீ வேண்டாமா அதுலலாம் ரிஸ்க் எடுக்க வேணாங்கிறார். இயேசு வந்து புறஜாதிகள் நம்மளை எடுத்து பயன்படுத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது. அவர் தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் மேல அவர் வந்து ஆல்மைட்டி காடா இருக்காரு. அவர் வந்து எல்லாம் வல்லவரா இருக்காரு. ஆனா நம்ம அப்படி கிடையாதே. அதனாலதான் நீ அந்த ரிஸ்க் எடுக்காதேன்னு சொல்றாரு. நான் ரெடி பண்ணி வச்சதை நீ சூஸ் பண்ணா உனக்கு ஈஸியா இருக்கும் ப்ராசஸ். அப்படியே நீ சூஸ் பண்ணா கூட அதுலயே நிறைய டஃப் இருக்கு. நான் அதனாலதான் அகைன் சொல்லிடுறேன், கிறிஸ்தவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணா சண்டையே வராதுங்கிறதுக்கு நாங்க சொல்ல மாட்டோம், கேரண்டி கிடையாது. ஏன்னா எல்லா மனுஷனும் பர்ஃபெக்டா இயேசு மாதிரி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு வரலாம். பட் ஆங்கர், அந்த ஹோல், அந்த
அவனுடைய மொத்த கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? அவன் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால. கைப்பிடி யார்கிட்ட இருக்கு? குடுமி யார்கிட்ட இருக்கு? தேவன்கிட்ட இருக்கறனால எங்கிட்டனாலும் பிடிச்சு கொண்டு வந்துருவாரு. அதுவே குடுமி கையில, பிசாசு கையில இருக்கிறவனை நீ பிடிச்சேன்னா உன் குடுமியும் சேர்ந்து அங்கிட்டு போயிடும், ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்ல வரும். இது பிராக்டிக்கலா பட்டுதான் புரியணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. சிலுவையில் அவர் பட்ட பாடுகளை நம்ம பட வேண்டாம். அதுக்காக தான் நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் பட்டார். ஆமென். இங்கேயும் இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்காக யாரு கூடயும் பேசாதீங்க, பழகாதீங்க, உறவாடாதீங்கலாம் அப்படி சொல்லலாம். அப்படி பார்த்துட்டு முறைச்சிட்டு போங்க அப்படிலாம் சொல்லலை. அன்பு செலுத்துங்க, அவரை பற்றி சொல்லுங்க, ஆண்டவரை பற்றி ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுங்க, வேண்டாம். ஆனால் எல்லா உறவுகளையும் விட இந்த உறவுக்குள்ளே மட்டும் நீங்கள் பர்சனல் கணவன் மனைவிங்கிற உறவுக்குள்ளே மட்டும் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிற, அதனால தான் வேதம் சொல்லுது. இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த உராஞ்சுகிற பட்சி நானும் போய் பார்ப்பேன் பைபிளில். எடுத்துகிற உராஞ்சுகிற பட்சினா என்னது? இந்த கிழக்கு தேசத்துலேருந்து தூர தேசத்துலேருந்து வேற வருதுன்றாங்க. என்னதான் இருக்கும்? ஏதோ ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இஸ்ரேல் மக்களுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சைரஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா. யார் பேர் என்ன? அதே ஏசாயா 45 படிங்க 1. பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். அப்புறம் நிறைய அப்படி பேசிட்டு வருவாரு. இப்ப நான் சொல்ல போற இந்த கோரேஸ் தான் இந்த பாரசீக மன்னர் சொல்றாங்க. இவர் எந்த மன்னரா? பாரசீக மன்னர். இவர் பேர் என்னது? கோரேசு. பாபிலோனை இவங்க கேப்சர் பண்ணி அவங்க அடிமைப்படுத்திட்டு இருக்கும் போது அங்க இஸ்ரேல் மக்களும் போய் இந்த மாதிரி நான் சொன்ன விக்கிரக வழிபாடு இதுல போய் மாட்டினதுனால அடிமைகளா கொண்டு போகப்பட்டாங்க. ஆனா நம்ம தேவன் தான் இரக்கம் உள்ளவராச்சே. அவர் இரக்கம் காட்டலைன்னா நம்மள யாருமே உயிரோட பிழைக்க முடியாது இல்லையா? அதனால அப்பப்ப அவங்க கண்ணீரை பார்த்து என்னதான் இருந்தாலும் தாய் உள்ளம், சரி ரொம்ப கஷ்டப்படுறியா, இனிமேல் மனம் மாறி வேண்டவரே, இனிமேல் ஒழுங்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னே அவர் மனசு இறங்கிடும். சரின்னு சொல்லி அவங்கள மீட்பதற்காக என்ன பண்றாரு? இந்த கோரேஸுங்கிற மன்னரை ரெடி பண்றாரு. எங்கிருந்து? அந்த பாபிலோனியர்கள் கடத்தப்பட்ட அந்த நாட்டில இருந்து இந்த பாரசீக மன்னர் கோரேஸை வச்சு ஒரு இஸ்ரேவேல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிடீமர்னு சொல்லி யாரை சொல்றாங்கன்னா அந்த கோரேஸை சொல்றாங்க. வேற எந்தெந்த வகையில யாரெல்லாம் வச்சு மீட்டிருக்காரு இஸ்ரேல் மக்களை? மோசே வச்சு மீட்டிருக்காரு. எகிப்திலேருந்து மீட்டு கொண்டு வந்தார்ல. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒருத்தவங்களும் யூஸ் பண்ணுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோரேஸுங்கிற ஒருத்தர், இவர் கிழக்கு திசையிலேருந்து இந்த அதனால தான் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. உராஞ்சுகிற பட்சிங்கிறது ரொம்ப அப்படியே ஃபயரியா, கிட்டத்தட்ட அது பட்சிங்கிறது பறவை. அது எதுக்கு ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டதா? ஈகிளுக்கு அடையாளமா. ஈகிள்னா என்னது? கழுகு. அது மேலேருந்து பாருங்க, மலையில தான் உட்கார்ந்துருக்கும். அங்கே அப்படியே வானத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹைட்டில் பறக்கும். அதிகமான உயரத்தில் பறக்கும். ஃப்ளைட்ஸ் கூட சில நேரங்கள் என்ன ஆயிரும்னா இந்த கழுகு வரும்போது கொஞ்சம் தடுமாறும். ஏன்னா மோதிருமோ இடிச்சிருமோ அந்த அளவுக்குலாம் போய் பறக்கக்கூடிய பறவை தான் யாரு? கழுகு. இந்த கழுகுக்கு இந்த கோரேஸ் ஒப்பிட்டு, கழுகு எப்படி பவர்ஃபுல்லான ஒரு பேர்டோ, கழுகு எப்படி அதே மாதிரி அங்கேருந்து ஒரு இறை அங்கேருந்து பார்க்குமா பாருங்க, ஐஸ் ரொம்ப ஷார்ப். கீழே ஒரு இடத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்தால் கூட பெரிய பெரிய சைஸில் இருக்கிற கழுகா டக்குன்னு தூக்கிட்டு போயிருமா. குழந்தை, பச்சை குழந்தை, ஒரு 6 மாத குழந்தை, இந்த மாதிரிலாம் அது அவ்வளோ தூரம் வெயிட்டாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்குமா. 2 கால் அப்படி அவ்வளோ ஃபோர்ஸில் ஸ்பீடில் வரும்போது யாராலும் தடுக்க முடியாது. அப்படி பிடிச்சிட்டு போச்சுன்னா அது குறி வச்சா தப்பாதான். அவ்வளோ தீவிரமானது, அதை யாராலையும் தடுக்க முடியாதது, குறி வச்சா தப்ப முடியாதது. இந்த கழுகை போல இருக்கிற அந்த கோரேஸை உன்னை மீட்கும்படி அனுப்புகிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே தேவன் சொல்ல வர்றார். இத்தனை பேருக்கு புரியுது? இந்த கோரேஸினுடைய தன்மையை இந்த அளவுக்கு அங்கே ஒப்பிடுறாங்க. இப்படிப்பட்டவன், அவன் முடிவு பண்ணானா யாராலும் தடுக்க முடியாது, அவன் வர்ற ஸ்பீடுக்கு அவன் நிற்க முடியாது. அப்படிப்பட்டவனை வச்சு இத்தனைக்கும் பார்த்தீங்க, அவன் ஒரு அந்நிய தேசத்தான், அவன் பாரசீக மன்னன், ஆண்டவரை அறியாத பெண்ணிலிருந்து வந்தவன். ஆனா அவனை தேவன் யூஸ் பண்ணி தன் மக்களை விடுதலை பண்ண வைக்கிறார். இந்த இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எவனை வச்சுனாலும் தேவன் காரியத்தை முடிப்பாரு. நமக்காக, அவரை நம்புகிறவர்களுக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக. அதனாலதான் நம்ம சிம்பிளா இவங்க தான் வரணும், இவங்கள வச்சு செய்யலையே, அவங்கள வச்சு செய்யலையே அப்படிலாம் நம்ம நினைக்க கூடாது. ஆனா உறவு
பர்சனல் ரிலேஷன்ஷிப் அதுல அந்நிய நோகம் இருக்கக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? எவனை வச்சுனாலும் முடிப்பாருன்னா எவனாலும் லைஃப்ல அவ்வளோ அப்படி கிடையாது. ஓ காரியத்தை எவனை வச்சுனாலும் முடிப்பாரு. ஏன்னா எல்லாரும் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்டின்ஸை வச்சுதான் ஏதோ முடிப்பாருன்னு இல்லை. உனக்கு வேணும்னா எவனாலும் தூக்கி உன் வேலையை செய்ய வைப்பார். நேற்று நான் என் கணவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்க யாரை வச்சுனாலும் நமக்கு வேண்டிய காணிக்கை கொடுக்க வைக்கலாங்க, நம்ம வேண்டாம்னு சொல்லிடக்கூடாதுங்க. சரி அப்படி. ஏன்னா ஐயோ இவன் வந்து வேற நாட்டிலேருந்து வந்திருக்கான், அந்நியனாச்சே, இவன் எப்படி அடவுளுக்காக கொடுப்பான் அப்படிலாம் நம்ம சந்தேகப்படக்கூடாது. எவன் மனசுல எவன் தேவன் ஏவி எவனாலும் கொடுக்க வைக்கலாம், நம்ம காரியம் ஆகுதான்னு பார்த்துட்டு போகணும் அப்படின்னு நாங்கள் பேசி வச்சிருக்கோம். இத்தனை பேருக்கு புரியுது? யாரை வச்சினாலும் ஏவி யாரை வச்சினாலும் செய்து தன் காரியத்தை முடிக்கிறவர். இது எதை காமிக்குதுன்னா எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்குன்னு காமிக்குது. எவ்ரிதிங் இஸ் இன் மை கண்ட்ரோல். நம்ம ஐயோ இந்த ஆட்சி வந்துடட்டும், இந்த ஆட்சி போயிடட்டும், இவன் கிறிஸ்டினா இருந்தா இவன் வந்துடட்டும்னு நினைக்கிறோம். இவன் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்காரு. அந்த டைம் வந்துச்சுன்னா யாரை வச்சுனாலும் மேபி எதிராக இருக்கிறவங்கள, மோசே வந்து யார் கொல்ல நினைச்சாங்களோ அவங்க வீட்லயே அவங்க கையாலே சாப்பாடு போட்டு வளர்க்க வச்சாரு. ஆமா தானே? பார்வோன்ல இருக்கிற ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொல்லுங்கடா அப்படின்னு உத்தரவு போட்டான். தேவன் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது புரியுது அவங்களுக்கு. நீ கொல்ல பண்ற, சரி நீ வாட்டில் ஒரு ஆற்றுல என்ன பண்ண குழந்தைய வச்சு அனுப்பு. அது கரெக்டாக யார் கையில் போச்சு? பார்வோனுடைய மகள் கையில் போய் அவளுக்கு அந்த குழந்தைய பார்த்தோன்னே எவ்வளோ க்யூட்டாக இருக்கு, ஓ சோ ஸ்வீட் அப்படி சொல்லி அதை எடுத்து இதை நான் வச்சு எனக்காகவே வளர்க்க போறேன்னு சொல்லி அவனே சாப்பாடு போட்டு அவங்களே எல்லாம் கொடுத்து, யாரு கொல்லணும்னு நினைக்கிறவனையே அவன் வீட்டுக்குள்ளேயே நீயே சோறு போட்டு வாடான்னு சொல்லி அவனை வச்சே மக்களை கூட்டு வந்த தேவன் நம் தேவன். இத்தனை பேருக்கு இதெல்லாம் புரியுது? அவரால் செய்யக்கூடாது. நம்ம வந்து ரொம்ப லிமிட் பண்ணிடும். இப்படி நடக்கும், முடிஞ்சு போச்சு கதை, ஐயோ அடுத்து இவங்களே ஆட்சிக்கு வந்துட்டாங்களா, ஓ மை காட் கிறிஸ்டியானிட்டி ஜீரோ ஆக போகுது. சவுலை பவுலாக்கின தேவன், நான் சொல்றேன், அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா நம்ம யாரை பார்த்து பயந்துட்டு இருக்கோம், அவனையே இவர் தான் தேவன் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல வச்சிருவார். இல்லைன்னா நீங்க இந்தியர்களே கிடையாது அப்படிங்கிறத கூட சொல்ல வைக்க அவரால் முடியும். சில விஷயங்களெல்லாம் ஏன் அலோவ் பண்ண வைக்கிறாருன்னா, இங்கே நிறைய கிறிஸ்தவங்கள்னு சொல்லி பேருக்குன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒன்றே உண்மையாயிரு இல்லைன்னா ஓடி போயிரு அப்படின்னு சல்லடை போட்டு ஜலித்து கொண்டிருக்கிறாருன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி நேரங்கள்லாம் சோதனை மாதிரி நேரங்களில் தான் எவன் உண்மை எவன் பொய்ன்னே தெரியும். சோதனையில் பாருங்க, பொண்ணு என்ன போகுமா அப்படி ஜொலிக்குமா, பியூரிஃபை ஆயிரும் அதிகமாக. தீயில பொண்ணை போட்டு போட்டு என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுப்பாங்க. இதே வேற மெட்டீரியலை போட்டால் தீயில என்ன ஆயிரும், ஒசுங்கி போயிடும். நம்மளை கூட தேவன் சில நேரங்கள் சோதனைகளை அலோவ் பண்ணுறது என்னன்னா, நம்மளை சுத்த பொண்ணாக விளங்க வைக்க. அந்த சோதனை நம்மளை என்ன பண்ணும், பியூரிஃபை பண்ணும், பரிசுத்தப்படுத்தும் இன்னும் அதிகமாக. ஆனால் ஆண்டவருக்குள்ளே இல்லாதவன் அந்த தீயில என்ன ஆயிரும், வைக்கோல் மாதிரி பட்டு போயிடுவான். ஸோ இங்கே இந்த ஒரு ரகசியம் பாருங்க, இவ்வளோ பெரிய தேவனே, நீங்கள் நினைச்சா யாரை வச்சுனாலும் எதனாலும் சேர்க்க முடியுமா? எஸ், யோசேப்பு வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். எங்கே போனார்? என்னங்க, எகிப்தில் பார்வோன்ட்ட இடத்துக்கே போய் நிற்கிறாரு. பார்வோனை வச்சு என்ன பண்ணுறாரு தேவன், அவனுக்கு முழு அதிகாரம் கொடுத்து, மொத்த நாடு என் சாவி, சோறு மட்டும் நீ கரெக்டாக போட்டிருப்பா, எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோன்னு சொல்ல வச்சாரா இல்லையா? யாரை வைத்தினாலும் எதை வைத்தினாலும் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றவல்ல. இப்போ அதைத்தான் இங்கே இஸ்ரேல் மக்களுக்கு சொல்றாரு. அப்படிதான் இந்த பாரசீக மன்னன் யாரு, சைரஸ் வந்து இஸ்ரேல் மக்களை விடுதலை பண்ணி அனுப்புனா. அதைத்தான் இங்க சொல்றாரு, உராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றுகிற மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வர வளைக்கிறவராய் அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து நான் பிளான் பண்ண நம்ம நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா, ஐயோ அவங்க வந்துட்டாங்க இப்படி சட்டம் போட்டாங்களா. நான் சொல்கிறேன், வேணுன்னே இனிமேல் இந்தியாவில் ஒருவேளை நாளை பின்ன இன்னும் அடுத்து வேற ஒரு நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல சில ஆட்சிகள் வந்து, அவங்க வேணுன்னே ரொம்ப வந்து குரூசியலான சட்டங்களை போட்டாலும் அவரை விசுவாசிக்கிறவங்க அந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக சுடர் விடத்தான் செய்வாங்க. சிறைச்சாலையில் போட்டால் நம்ம தான் உடைச்சிட்டு வந்துருவோமே. நம்மளை நெருக்க நெருக்க நல்லது, ஏன்னா உள்ள இருக்கிற ப்ரெஷர் அதிகமாகும் போது பாம் மாதிரி வெளில வந்துடும். எனக்கெல்லாம் எப்பவுமே நெருக்கங்கள் ஒரு வகையில ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சும்மா இருந்தாலும் இருப்பேன். இந்த ப்ரெஷர் நெருக்கங்கள் என்ன பண்றது அப்படிங்கிற தெரியாத சூழ்நிலைகள்ல தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஆக்ரோஷமா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சு அங்கே அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும், பிரச்சனையே முடிஞ்சு போயிடும்.
அது வரைக்கும் அப்படியே இருந்தால் கூட இருந்துட்டு இருப்பேன். அப்போ ஏற்கனவே சாத்தான சொல்லுவேன், நீ சும்மா விட்டால் கூட நல்லது, நீ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்த உனக்கே தெரியும் யாருக்கு ஆபத்து அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ரெஷர் என்ன வைக்கும், இன்னும் தேவன்கிட்ட நெருங்க வச்சு அது நடத்த வச்சிரும். தேவனோட பிள்ளை இல்லாதவங்களுக்கு நெருக்கம் ஓட வச்சிரும், புட்டிங்கிட்டு ஓட வச்சிரும். ஐயோயோ என்னை விட்டுருங்க என்ன. தேவனோட பிள்ளை இருக்கிறவனுக்கு ஓ நீ என்கிட்டே விளையாண்டு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ண வைக்கும், அந்த நேரத்தெல்லாம் ஓவராக ப்ரேயர் பண்ண வச்சு அங்கே பயங்கரமாக ரிலீஸ் பண்ண வைக்கும். இப்போ கூட விக்கிரகங்களுக்கான ப்ரேயர்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமாக வந்து ப்ரேயர் பண்ண வச்சிட்ருப்பார். ஏன்னா அது பை ஹார்ட், இருதயத்திலிருந்தே அது சிறு வயதிலிருந்தே பிடிக்காத ஒன்று. அதனால் அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு. ஆனால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஊழியக்கார், அவங்க நல்ல வயதானவங்க, வெற்றிகரமாக ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்க சொல்லுவாங்க பாருங்க, உங்களுக்கு உங்களுடைய காலிங் என்னன்னு தெரியணுமா, நீங்கள் எந்த விஷயத்தை குறித்து நீங்கள் பண்ணும் போது, ப்ரேயர் பண்ணும் போதோ, யோசிக்கும் போது, செய்யும் போது உங்களுடைய இருதயம் அனல் கொண்டு எரியுதோ அதுதான் உங்களுடைய காலிங் அப்படின்பார். காலிங் எனக்கு எதில், எனக்கு அந்த மாதிரி விக்கிரகங்களுக்காக பண்ணுறது, இந்த டெலிவரன்ஸ் பண்ணுறது, இதுலலாம் பாருங்க நமக்கு பயங்கரமாக பற்றிக்கிறோம். அப்போ தட் இஸ் மை காலிங்னு அர்த்தம். நான் மற்றவங்கள பார்த்து என் காலிங்கை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, அது எனக்குள்ளே இன்பில்ட்டாக இருக்கும். அதை தான் நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் ஒரு மிஷினரி ஸ்டோரி கேட்குறீங்க, மிஷினரி ஸ்டோரி கேட்டோனையும் அது அப்படியே ஒரு இனம் புரியாது, அதே மறுபடியும் வருது, உங்களுக்கு அதே தான் லைஃப் லாங் அப்படி செய்யணும்னு தோணுது, உங்களை அறியாமலே அந்த ஸ்டெப்ஸ்க்கு போகுது அப்படின்னா அதுதான் உங்கள் காலிங். இப்போ வேர்ல்ட்லியா சின்ன வயதுலேருந்தே நான் ஒரு டீச்சர் ஆகணும்னா அவங்களுடைய காலிங் ஹார்ட்லேயே வேறு மாதிரி இருக்கும். எனக்கு எப்பயுமே டீச்சிங்கில் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னவா வரணுமோ அதற்கான தாளந்துகளை இருதயத்தில் அவரே வச்சிருப்பார். அதே தான் ஊழியத்தில் எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ஒர்க் பண்ணணுமோ அதற்கான விஷயங்களே அவரே நமக்கு வச்சிருப்பார் சிறு வயதிலிருந்து. அப்படியே பார்க்குறவங்கள பார்த்தா ஐயோ இவங்களுக்கு இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கு ஒரு டெலிவரன்ஸ் நடக்கணுமே, பொய்க்காக சொல்லலை, உண்மையிலே இருதயத்தில் அப்படியே அனல் கொண்டு இருக்க முடியல, இவன் இப்படி பண்ணுறானே அப்படிலாம் நமக்கு தாங்க முடியாத ஒரு தாகம் வந்துச்சுன்னா அதுதான் நம்மளோட மினிஸ்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணுது. அப்படிப்பட்ட மினிஸ்ட்ரினால தான் நமக்கு சர்ச் ஆஃப் மிராக்கிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார். சர்ச் ஆஃப் மிராக்கிள்ஸ்னு கொடுத்துருக்காரு. அந்த தாகம் இருக்கும், அதுக்கடுத்து அதுவாக நடக்க ஆரம்பிக்கும். சில விஷயங்களை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே முடியாது, ஒரு அப்நார்மல் சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் உங்களுடைய தாகம் ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இங்கே அதை சொன்னேன், என்ன சொல்கிறார் தேவன், எவ்வளோ ஆணித்தரமாக பேசுகிறாரு பாருங்க. அதை சொன்னேன், நிறைவேற்று, அதை திட்டம், அதை செய்து. இதுல ஏதாவது நம்ம பார்ட் இருக்கா? இதுல ஏதாவது நம்ம பார்ட் இருக்கா? நான் சொன்னேன், நான் செஞ்சுக்கிறேன், நான் பிளான் பண்ணதை நானே ஃபிக்ஸ் பண்ணி. அப்போ இந்த மாதம் நம்ம பேசாமல் இருக்கிற மாதம், நம்ம அமர்ந்திருந்து அப்பா சொல்லிட்டாரு, அவரே பார்த்துக்கிறாரு, ஏன்னா அவர் தான் செய்ய முடியும். மேபி அந்த பிளானில் என்னை இன்க்ளூட் பண்ணி நான் போனனாலும் அதையும் எடுத்து அவர் தான் பயன்படுத்தணும். நம்மளாம் அங்கங்கே யூஸ் பண்ணுற ஒரு டூல்ஸ் தான். அவர் வேற ஒரு ஆளையே டூல்ஸாக யூஸ் பண்ண முடியுதுன்னா எவ்வளோ பெரிய தேவன் அவராக இருக்கிறார். அதனால அவர் எவ்வளோ பெரியவர் பாருங்க. அப்புறம் சொல்கிறாரு, முரட்டு இருதயம் உள்ளவர்களே, நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம் அப்படின்னு உட்காந்துருக்கீங்களா, அவங்கள தான் இப்படி சொல்கிறார். முரட்டு, சாஃப்ட் ஹார்ட் கிடையாது, ரொம்ப ஹார்ட். நடக்கட்டு பார்க்கலாம், நடந்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு விசுவாசிக்கிறது கிடையாது. அவங்கள தான் முரட்டு இருதயம் உள்ளவர்களே. அவங்களாம் யாரா? நீதிக்கு. ஏன்னா இஸ்ரேல் மக்களையே தேவனை கீழ்ப்படியாமல் இருந்தவங்க இருக்கதான் செஞ்சாங்க. அதில் வனாந்தரத்தில் கொண்டு வரும்போது அப்படிப்பட்டவர்கள்லாம் அழிக்கப்பட்டார்கள்னு சொல்லி பார்க்குறோம். விசுவாசிச்சவங்க தான் கொண்டு வரப்பட்டாங்க. அப்படி இருந்து மறுபடியும் அந்த ஜீனில் கொஞ்சம் அப்படி வந்துட்டு தான் இருக்கும். அவங்கள தான் நீதிக்கு தூரமானவர்களே, எனக்கு என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய். ஏவன் சொல்றாரு, வெரி குவிக், வெரி சூன், நோ மோர் லேட், நோ மோர் டிலே. ரொம்ப தூரம் ஆண்டவர் எல்லாரும் சொல்லியிருக்கீங்க, அது எப்போ? ரொம்ப தூரம்லாம் இல்லை, நோ மோர் டிலே. ஹல்லேலூயா. அந்த ராஜா எப்போ என்ன நடக்கும்? ரொம்ப தூரமால, சூன், வெரி சூன். தன பேருக்கு புரியுது. அதான் சொல்றாரு, என் ரட்சிப்பு தாமதிப்பது. என் ரட்சிப்புனா நான் செய்ய போற அந்த டெலிவரன்ஸ், நான் கொடுக்க போற அந்த பெரிய விடுதலை, இந்த தாமதிக்க, இனிமேல் தாமதிக்கிறது இல்லை. நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும், நமக்கு மகிமையை கட்டளையிடுகிறேன்னு சொல்றாரு பாருங்க. கொடுப்பேன் அப்படிலாம் இல்லை, கட்டளை
கட்டளையிடுகிறேன். ஏன்னா ஹீஸ் காட். நான் ஒரு பக்கம் உங்களை அப்பா அப்பான்னு அவரை சொல்லி நல்லா உங்களை மனசில் செட் பண்ணியாச்சு. எத்தனை பேருக்கு ஆமான்னு சொல்கிறீங்க? சேம் டைம் ஹீஸ் காடுங்கிறதும் மாற்ற முடியாத உண்மை. ஹீஸ் காட் பட் ஹீஸ் அவர் ஃபாதர். ஹீஸ் அவர் ஃபாதர் பட் ஹீஸ் காட். எத்தனை பேருக்கு புரியுது? காட் அப்படின்னா என்ன? சிலருக்குலாம் காட் எப்படி உருவாகியிருப்பாங்க? எல்லாருக்கும் இந்த கொஸ்டின். காட் எப்படி வந்தாரு? நம்ம இப்படி வந்தோமா? ஆமா அப்படி வந்தோம்னா அதான் அவர் தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அவருக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது. லைஃப் அவருக்குள்ளதான் இருக்கு. இன்னைக்கு பிசாசுக்கு கூட இப்போ ஒரு டைம் கொடுத்து வச்சிருக்காரு பாருங்க. அது கூட அவரா பார்த்து கொடுத்து வச்சிருக்காரு. எல்லாமே அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். பட் அப்படி தெரியலைங்க சில நேரங்கள். அப்படின்னா அதுதான் பாருங்க, அவர் ஃப்ரீ வில் ஒன்று கொடுத்துருக்காங்க, மனுஷன் இஷ்டத்துக்கு ஆட விடும். ஆனால் அவர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா அதை செய்து முடிக்க என்ன ரிஸ்க்னாலும் எடுப்பார். அவர் எப்படிப்பட்டவர்? அவ்வளோ பெரியவர், அவ்வளோ வல்லவரா? எஸ். அப்படிங்கிறது நமக்கு தன்னுடைய மக்களை மோசையின் மூலமாக வழிநடத்தி கொண்டு வந்த அந்த சாட்சிகளே நிறைய தெரியும். 10 வாதைகள் கொண்டு வந்தாரா? எங்க? எகிப்துல. அவங்கவுங்க எதை தெய்வமா நம்பிட்டு இருக்காங்களோ அது எல்லாம் என் கண்ட்ரோலு. இப்ப பாக்குறியா? என் சைட்ல செயல்படும் பாக்குறியா? ஓ அதான் தெய்வமா? இப்ப நான் சொல்றது செய்யும் பாக்குறியா? அப்படி. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் இன் கண்ட்ரோல். காட்ஸ் கண்ட்ரோல். எல்லாம் என் கைக்குள்ள இருக்கு. எல்லாம் உருவாக்கப்பட்டது ஒன்றும் அவரே இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப கூட உங்களை சொன்னபடி கேட்காம ஆண்டவர்கிட்ட வராம பேசிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே அவர் கண்ட்ரோலு. ஆனா அவர் கிருபையுள்ள தேவனால விட்டு வைக்கிறார். இத்தனை பேருக்கு புரியுது? ஐயோ, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையே இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லுது. சங்கீதம் 2 பாருங்க. சங்கீதம் 2 பயங்கரமா எழுதியிருப்பா. இது ஒரு பக்கம் கையில வச்சுக்கோங்க. ஏசாயால சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று. யாரு எழும்பி நிற்கிறாங்களா? எதிரா? பூமியின். அப்படி யாராவது உங்க ராஜாக்கள் எழும்பி நிற்கிற அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க. சாதாரணமா இந்த மாமனார் மாமியார், இந்த கூட படிக்கிறவங்க, அந்த வேலை பார்க்குறவங்க, அவ்வளோதாங்க நம்மளுடைய எதிர்ப்பு. பரவாயில்ல, ராஜாக்களே நின்னா கூட அப்படி நிற்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, அதிகாரிகள் ஏகமா ஆலோசனை பண்றாங்க, உங்களை ஏதாவது பண்ணிடணும்னு சொல்லி எல்லா பக்கமும் பயங்கர ஆலோசனை நடக்குது அதிகாரிகள் லெவல்ல. அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க, பரவாயில்ல. அப்படி வந்தா கூட அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரித்து போடுவோம்னு அவங்க சொல்லிக்கிறாங்களாம். ஐயோ, அவங்களை அடிப்போம், நொறுக்குவோம், அவங்கள ஒண்ணுமெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு. இதுல 4வதுல இந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தர் என்ன பண்றாருன்னு மாத்திரம் பாருங்க. படிங்க 4வது வசனம். எவ்வளோ சீரியஸா சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணி பிளான் பண்ணி இவனை அடிப்போம், நொறுக்குவோம், ஒண்ணுமெல்லாம் பண்ணுவோம். ராஜாக்களே பிளான் பண்றாங்களாங்க. இது சீரியஸா இல்லையா? நீங்க நம்ம ஆள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இந்த சிரிக்கிறாங்க. அப்படின்னா என்ன காமிக்குது? நீங்க தான் சொல்லணும். அப்படின்னா என்ன காமிக்குது? இவ்வளோ சீரியஸா போயிட்டு இருக்கா? அப்படியா? அப்படின்னாருனா இவ்வளோ பெரிய தேவன்கிறத காமிக்கிறாரு. ஓஹோ, பார்த்துக்கலாம் அப்படின்னு சிரிக்கிறாரு. நக்கலா ஒரு சிரிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஒண்ணுமே பண்ண முடியாது. புரியுதா? அததான் சொல்றாரு. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் ஆண்டவர் அவர்களை இகழுவார். டேய் போடா போ, பொடி பசங்க எல்லாம் என்கிட்ட வந்து மோதிக்கிட்டு அங்க இருந்து பரலோகத்துல இருந்து நம்மளை பார்க்கும் பொழுது நம்மலாம் சொல்றாங்க, ஸ்டாட்லைட்ல இருந்து நம்ம உலகத்தை பார்த்தாலே குட்டி பால் மாதிரி இருக்குமா நம்ம வாழ்ற எர்த்த. அந்த எர்த்துல நம்ம எங்க இருக்கோம்? இந்தியா அப்படின்னு இடத்துல இருக்கும். அந்த இந்தியாவே நீங்கள் இப்போ கூட நான் ப்ரேயர் ஃபார் நேஷன் ஆரம்பித்ததுலேருந்து நம்ம நைட் ப்ரேயர் பண்ணுறோம் இல்லையா, எனக்கு திடீர்னு ஒரு யோசனை. அதனால் நான் குளோப் வாங்கி வச்சுருக்கேன். எல்லா ஸ்கூல் காலேஜ்லலாம் குளோப் வச்சுருப்பாங்களா, நான் வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன். டெய்லி சுற்றி பண்ணுறது. அடுத்து இந்த காண்டம் வாங்கி கொடுத்துருக்காங்க, வீட்டில் வச்சுருக்கேன். நான் கூட சொன்னேன் சர்ச்சில் வைப்போமா அப்படின்னு. இங்கே வைக்க இடம் இல்லை, வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். சுற்றி பார்க்குறது. அடுத்து இந்த நாடு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளோ பெரிய உலகம், என் தேவன் அவ்வளோ அழகாக சிருஷ்டித்திருக்கேன். சின்ன 2 தான். அடுத்து கூகுள் எர்த்து நீங்கள் வேணும்னா கூட என்ன பண்ணலாம், ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி இங்கேருந்து நேராக
அப்படி எர்த் வழியாகவே என்ன பண்ணுறது, அந்த கூகுள் எர்த் வழியாக சேட்டலைட்லேருந்து ஃபுல்லாட்டையும் நீங்கள் பார்க்கலாம். உடனே பாரு இந்த நாடு அப்படின்னு உடனே பார்க்கும்போது இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய தேவன். அந்த உலகத்தில் அந்த இந்தியாவில் அதுலேயும் நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வரும். அதுலேயும் ஜூம் பண்ணிங்கன்னா தான் உள்ள பற்றி சென்னை வரும். அதுலேயும் ஜூம் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தான் அந்த பன்னீர் நகரில் வரும். அதையும் நீங்கள் நம்ம வீடெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் கூகுள் எர்த்தில் போனீங்கன்னா பார்க்கலாம். ஓ இந்த இருக்கும் பாரு அப்படின்னு. அது ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் தான் போட்டிருப்பாங்க, ரீசெண்ட் இமேஜ் போட மாட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா யூகேலேருந்து என் தம்பி வீடு இங்கேருந்து ஜூம் பண்ணி பார்க்குறது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே பார் உங்கள் வீடை நாங்கள் இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா யூ கேன் சி, இங்கேருந்து எங்கேனாலும் நீங்கள் பார்க்கலாம். அட்ரஸ் வாங்கி போட்டிங்கன்னா கரெக்டாக அங்கே போய் காமிச்சிடும். பார்த்தியா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரல நினைக்கிறேன், இங்கேருந்து உங்கள் வீடை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு. வந்துருங்க அப்படியே எங்கள் வீட்டுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு ஏர்போர்ட் அப்படியா அப்படின்னு பின்னாடி ஜூம் பண்ணி பார்த்தா ஏர்போர்ட் இருக்கும். நீங்கள்லாம் வந்து காசு கொடுத்து பார்க்குறீங்க, நாங்கள் இங்கேருந்தே எல்லா நாட்டையும் சுற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோ வல்லமையான தேவன், ஒவ்வொன்றும் எவ்வளோ நேர்த்தியாக உருவாக்கியிருக்க. இவ்வளோ பெரிய உலகம், இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ கடல், அலைகள், மலைகள், முகங்கள், மேடுகள்னு இவ்வளோ பெரிய தேவன் தன்னை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி நமக்காக வச்சிருக்காரு தெரியுமா? இதெல்லாம் எப்படி உருவாக்குனாராம்? ஆதியிலே வானத்தை பூமி சிருஷ்டித்தார், பூமி ஒழுங்குன்னு வெறுமையாக இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் ஜஸ்ட் வார்த்தையால் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கார். அந்த வார்த்தை நம்மளை பார்த்து சொல்லுது, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. வீடு கட்டின இன்ஜினியரை நம்புகிறோம், அந்த வீடு நிற்குங்க, கவலைப்படாதீங்க, 30 வருஷமாக அந்த வீடு நிற்கும். நான் சொன்ன நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பஸ்ஸும் வேறு தீப்பிடிக்குது. 1 மாதத்துக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன், யாரா பஸ் ஏறும் போதே நீ விசுவாசித்து இந்த டிரைவர் கரெக்டாக ஓட்டிடுவார்னு நான் நம்புகிறேன், பெட்ரோல் இருக்கும் நம்புகிறேன், எதுவுமே நடக்காது நம்புகிறேன், காலையில் 6 மணிக்கு வந்துடும், நான் வீட்டுக்கு வந்துடுறேன்னு மட்டும் சொல்கிறீங்களே, அதெல்லாம் விசுவாசம் வருதே அப்படின்னு நான் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸெல்லாம் நம்ப மாட்டேங்கிறேன்ல, போ உனக்கு காமிக்கிறேன் பாரு அப்படின்னு. சும்மா பஸ்ஸில் தூங்கிட்டு போனவெல்லாம் பாருங்க, நல்லா பெரிய பெரிய ஏர் பஸ் அப்படியே என்ன தீயாக கசிங்கி போயிட்டாங்க. ஆந்திரான்னு நினைக்கிறேன், பெங்களூர்லையா, அதுலலாம் நமக்கு விசுவாசம் இருக்கும். இப்போ இந்த கட்டிடத்தில் நிற்கிறோம், திடீர்னு அது மேலேருந்து கீழே விழுகாது, என்ன நிச்சயம்? ஐயோ இது வேறையா? உங்கள் வீட்டிலே இருக்கீங்க, திடீர்னு ஃபேன் அங்கே மேலே விழுகாது, என்ன நிச்சயம்? கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்களா? ஸ்க்ரூ கரெக்டாக மாட்டியிருக்குமா? எதுலேயுமே எந்த நிச்சயம் கிடையாது. ஆனால் அதிலலாம் நம்ம நம்பி போவோம். ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு சொல்லியிருக்காருங்க, நான் நம்புகிறேங்க, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது. அதே இதில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் ஆண்டவர் அவர்களை. அதுக்கடுத்து தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நமக்கு எதிராக செயல்படுறவங்க நடக்க தெரியும். அது இது ஏசாயா 40:12 படிங்க. அவர் எவ்வளோ பெரிய தேவனுங்கிறத இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் அதிகமாக தியானிக்க வேண்டியது, அவர் எவ்வளோ பெரிய தேவன், அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை, அவர் அவ்வளோ பெரிய தேவனுங்கிறத உங்கள் மைண்டில் செட் ஆகணும். 40:12 தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானளவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தரசாலும் நிறுத்தவர் யார்? கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்து அவருக்கு போதித்தவன் யார்? பாரு இங்கே என்ன போட்டிருக்கு 12. அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், சிம்பிளாகவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 12 என்ன சொல்லுது சொல்லுங்க? தண்ணீர்களை, உலகத்தில் அவ்வளோ தண்ணி இருக்கு, தண்ணீர் அதிகமாக இருக்குது, நிலப்பரப்பு கம்மி. 75% வாட்டர் தான் நினைக்கிறேன், இல்லை 75%, 90%? 75 தான் நினைக்கிறேன். ஹிஸ்ட்ரிலாம் படிச்சிருக்கோம்ல, இப்போ போய் தான் ஜாகிரபியில் எடுத்து பார்க்கணுமே, ஐயோ எவ்வளோ % தண்ணின்னு தெரியல அப்படின்னு. அவ்வளோ தண்ணி, ஆனால் கொஞ்சம் தான் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பில் குண்டு போட்டுட்டு இருக்கோம் நம்ம மாற்றி கூட கொஞ்சம் தண்ணி வந்து மொத்தமாக மூடிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. தேவன் தான் எல்லையை தாண்டி வராதான்னு நோட் பண்ணி வச்சிருக்காரு. அது இப்போ நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் சொன்னதுனால. ஸோ இங்கே என்ன பண்ணுறாரா, இப்போ நீங்களாம் உங்கள் பக்கெட்டில் போய் வீட்டில் போய் ஒரு கைப்பிடி தண்ணி எடுக்கிறீங்க, எவ்வளோ வரும்? இவ்வளோ வருமா? உலகத்தில் இருக்கிற அவ்வளோ மொத்த தண்ணியும் அவரோட கையில் அளந்துருவாராம். அல்லேலூயா. அடுத்து வானங்களை ஜானால பிரமாணிக்கிறார். நம்ம ஒரு ஜான் போட்டால் எவ்வளோ வரும்? இப்படி வைக்கிறீங்களா? இவ்வளோதான் வருது. உங்கள் பைபிள் மேலே கூட வச்சு பாருங்கள், புக்கு மேலே வச்சு. ஆனால் அவர் இப்படி கை வச்சு ஒரு ஜான் போட்டாருன்னா மொத்த வானமே கைக்குள்ளே வந்துடுமா? நம்மளும் எவ்வளோ வானத்தை சுற்றி பார்க்குறோம், எங்கே தொடங்குது எங்கே முடியுனே தெரியலையடா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவர் கை வச்சார்னா அந்த ஜானுக்குள்ளே எது வந்துருமா? மொத்த வானமும்
எவ்வளோ பெரிய கரம்னு பாருங்க. அடுத்து என்ன போட்டிருக்கு? பூமியின் மண்ணை மரக்கால்லாம் தெரியும்ல, சென்னை பீபிள்ஸ்க்கு மரக்காலுங்கிற வேர்டு யூஸ் பண்றாங்க. நம்ம ஊர் சைடில் தான் உலக்குன்னு சொல்றோம். மரக்கால்னா உலக்கு. நம்ம ஊர்ல அரிசியெல்லாம் இவ்வளோண்டு இவ்வளோன்னு. அவர் ஒரு உலக்கு வச்சிருக்காராம். பூமியில் இருக்கிற மொத்த மண்ணை அந்த ஒரு உலக்கில் அடக்கி முடிச்சிருவாராம். இந்த இடத்த வந்து நாங்கள் அந்த கீழே பள்ளமாக இருந்துச்சு, அதனால நம்ம சர்ச்சை வந்து நல்லா ஹைட்டாக தூக்கணும்னு சொல்லி எத்தனையோ லாரி வந்து மண்ணை கொட்டினோம். ஏன்னா ரோடு போடுறேன்னு கவர்மெண்ட்லேருந்து ரோடை மட்டும் அதிகமாக போயிடுச்சு. ஹைட்டாக இருக்கிறவங்களாம் பள்ளத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி, நீ எப்படியும் கிட அப்படின்ட்டு போயிட்டாங்க. அப்போ நம்ம ரோடை விட ஹைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாரி லாரியா கொட்டி என்ன பண்ணோம், இந்த இடத்த எவ்வளோ ஹைட் பண்ணும். இந்த இடத்துக்கே இவ்வளோ மண் தேவைப்படுதுன்னா உலகத்தில் எவ்வளோ மண் இருக்கும். அது அவர் வச்சிருக்கிற ஒரு மரக்கல்ல அழகுறாரா. அவர் எவ்வளோ பெரிய தேவங்கிற புரிய வைக்கிறதுக்காக அந்த ஒரு வசனம் உங்களுக்கு போதுங்கிறதா சொல்லுவார். அடுத்து, பர்வதங்களை துலாக்கோலாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார்? இந்த தெராசு வச்சிருப்போம். இப்பெல்லாம் தராசுலாம் இல்லை, நீங்க மிஷின்ல வச்சு எடை போட்டுறீங்க. தராசுல எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நம்ம ஊர்லலாம் அந்த காலத்துல காய் வாங்கினா ஒரு பக்கம் அடியில் வேற காந்தத்தை வச்சிருவாங்க. நம்ம ஏமாத்துற காய் நமக்குள்ள என்ன தெரியும், அப்படி இழுத்துரும் கரெக்டா. இந்த மாதிரிலாம் எவ்வளோ பண்றாங்க. ஸோ இப்படி எல்லாம் வச்சிருவான். ஆண்டதே ஒரு பக்கம் தராசுல மலைகளை வைக்கிறாராம், ஒரு பக்கம் பர்வதங்களை வச்சு இப்படி நிறுத்துக்கிறாராம். அவர் வச்சிருக்கிற தராசு. நம்ம ஒரு மலையை சுத்தி வர்றதுக்கே எவ்வளோ நாள் ஆகும். அதுக்கடுத்து, மலைகளை தராசாலும் நிறுத்தவர் கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு அவருக்கு ஆலோசனைக்காரனா இருந்து அவனுக்கு போதித்தவன். இவ்வளோ பெரிய தேவனுக்கு உட்காந்து நம்ம ஆண்டவரே இவனை இப்படியாவது பண்ணிருங்க ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு இவ்வளோ தேவை ஆண்டவரே, நீங்கள் இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஆண்டவரே. நம்ம உட்காந்து அட்வைஸ் கொடுத்துட்ருக்கோம் அவருக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணலான்னு நினைக்கிற ஆண்டவரே, இஎம்ஐயில் இந்த மாதிரிலாம், அதுக்கு இப்படியாவது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஆண்டவரே. அவருக்கு ஆலோசனை சொல்லத்தக்கவன். நான் ஒன்றும் சொல்லலை, இவங்க ஏதோ நீங்கள் போய் வேறு ஏதோ பைபிள்லேருந்து பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. உங்கள் பைபிள்லே தான் இருக்குது. அவர் அவ்வளோ பெரிய தேவன். இப்போ எத்தனை பேருக்கு நம்ம காடை இமேஜின் பண்ணோம்? நம்ம காடெல்லாம் வந்து நிறைய இந்த சிலைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு, ஏய் கையில் என்ன வச்சிருக்கேன் பார், ஒரே குத்து, அப்புறம் கால் கீழே பார், ஒரே அமுக்கு, ரத்தம் வந்து எடுத்துருவேன், இப்படிலாம் சிலர்லாம் வச்சிருக்காங்க தெய்வங்களை. நம்ம ஆண்டவர் அப்படியே பரிதாம சிலுவையில் தொங்குற மாதிரி தான் தெரியுது. ஆனால் ஒரு ஒரிஜினல் ஃபிகர் இது. அவர் சிலுவையில் வந்தது, அந்த ஸ்டேஜை எடுத்தது அப்படிங்கிறது ஒரே ஒரு தரம் நமக்காக வந்தார், மரித்தார், முடிச்சிட்டாரு. இப்ப உயிர்த்தெழுந்த தேவனும் ஏற்கனவே இருந்த தேவனும் இந்த ரேஞ்சு. அவரை நம்ம உட்காந்து எந்த ரூபத்திலையும் காட்டிட்டு இருக்க முடியாது. ஒருத்தர் வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சு பார்த்துட்டு இப்படிதான் பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் கண்ணிலிருந்து அக்னி ஜுவாலை புறப்படும். படிச்சிருக்கீங்களா வெளிப்படுத்தின விசேஷம்? அவரை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். அவர் வாயிலிருந்து இருபுறப்புல பட்டயம் போகும், அவருடைய பாதங்கள் வெண்கல தான். அவர் வரைஞ்சு பார்த்தா பார்க்கவே வித்தியாசமா இருக்குது. அங்க எல்லாமே ப்ராஃபட்டிக்கலா வந்து ஒரு வாயிலிருந்து இருபுறல பட்டயம் போகும்னா ஒரு வார்த்தையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க வரைஞ்சு பார்த்தீங்கன்னா பார்க்கவே அகோரமா இருக்கும். அதனாலதான் அவரெல்லாம் அப்படி செய்ய முடியாது. அவரை வந்து நீங்க உங்களோட இமேஜினேஷனுக்கும் மேல அவர், நீங்க கிரகிக்க முடியாதவர். அவர் எந்த பிக்சர்லயோ எந்த சிலையிலையோ எந்த ரூபத்திலேயோ காமிக்க முடியாது. அவர் கொல்லாதவர், எதுலையும் அடக்க முடியாதவர். அதனாலதான் அப்படியே நீங்க அவரை பார்த்து அப்படியே ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம். இத்தனை பேருக்கு புரியுது. அவருக்கு எண்டிங் கிடையாது, ஸ்டார்டிங் கிடையாது, லிமிட் பண்ணவும் முடியாது. போய் நம்ம போய் இப்படி வச்சுட்டு அப்படின்னா நம்மளால இதை போய் தொட்டு தொட்டு கும்பிட்டு ஏதாவது நடக்கட்டும் அப்படின்னு பார்ப்போம். நம்ம நினைச்சு, இப்ப நீங்க கூட எல்லாருமே ஆண்டவர் இப்படி இருப்பார் நினைச்சு வச்சிருக்கீங்கல்ல, அது கூட அவருக்கு அது அவ்வளவுதான் கூட அவர் கிடையாதுங்க. அதையும் மேல பெரியவர். ஜீசஸ்னா இப்படி இருப்பார். நம்ம எப்பவுமே நிறைய பேருக்கு நம்ம செய்யற தப்பு என்னன்னா, இப்ப கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால ஜீசஸ் ஃபுல்லாவே எப்படி காமிச்சிடுறாங்க, அப்படியே வந்து ஒரு ஆட்டுக்குட்டி தடவி கொடுக்குறாரு. ஆட்டுக்குட்டி தோல்ல போட்டு, நான் தாங்க அந்த ஆட்டுக்குட்டி, நல்லதுதான் ஒரு பக்கம் அப்படித்தான், ஏன்னா அப்பாவா இருக்கிறார். அப்புறம் எது செஞ்சாலும் மன்னிக்கிறார். அப்புறம் நம்மளை அடிச்சு அவரும் வாங்கிக்கிறார். இந்த பாட்டு மட்டும் கேட்காதீங்க, இதையும் பாருங்க. உமக்கு உதவி தேவையில்லை, நீர் பெரியவர், உன் கரத்தின் வல்லமை அதை செய்து முடிக்கும், ஒருவராய் பெரிய ஒளியில் வாசம் செய்கிறவர். எத்தனை பேருக்கு புரியுது? எப்பயுமே இந்த சோகமான பாட்டு, இந்த கிருபை, மன்னிக்கிறவர், இப்படிதான் நிறைய பேர் வந்து செய்யற தப்பெல்லாம் மறைச்சு பாட்டில் எழுதி இப்ப ஹிட்டு போயிட்டு இருக்கு. நான் என்ன நாள் பண்ணுவேன், எனக்கு வேற யார் இருக்கா உங்களை விட்டு போகிறதுக்கு? நல்லதுதான் அது ஒரு பக்கம்.
அவர் ஃபாதர் அக்செப்ட் பண்ணிப்பாரு, மில்லியனுமே போதில்லை. இப்போ இன்னொரு பக்கம் இருக்கு சார், ஒரு சைடு தான் சார் அவர் அப்படி, இன்னொரு சைடு இருக்கு. அவர் யார்? இஸ் காட். இஸ் காட். நீ என்ன நான் பண்ணிட்டு வருவேன், நான் உன்னை தடவி கொடுத்துட்டே இருப்பேன், நீ போட்டுக்கிட்டே இருப்ப. சரி, அது ஒரு சைடு கிருபை. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. அதனால தான் நிறைய பேர் இந்த தப்பு பண்ணுறவங்களாம் மோஸ்ட்லி அந்த சாங்ஸையே சூஸ் பண்ணியே அதிகமாக போகுதுன்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்குலாம் கடிந்து கொள்றதையும் பிடிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்க. ஏன்னா மற்ற எல்லாருக்கும் அதான் பிடிக்குது. எல்லாரும் அது தப்பு பண்ணுவாங்க, கீழே விழுவாங்க, அவங்க தாங்க நல்லா இருக்கு, எப்போ பார்த்தாலும் மன்னிக்கிறேன் சொல்லிட்டே இருக்காங்களாங்க. அதனால் நம்ம தப்பு பண்ணால் கூட மன்னிச்சிருவாரு, தப்பே கிடையாது, அவர் மன்னிக்கிறாரு தான், இரக்கமுள்ளவர் தான். பட் இந்த ஒரு பார்ட்டை நீங்கள் பார்க்காம விட்டுறாதீங்க. அப்புறம் நாளைக்கு பரலோகத்தில் போய் கரெக்டாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலங்க ஏஜிஎம்ஐயில், ஒரு சைடை தாங்க பார்த்தோம், இன்னொரு சைடு இப்படி இருக்காரா? ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கு, மேபி நாங்கள் ஊழியக்காரர்களே வந்தாலும் தப்பு செஞ்சுட்டு போனாலும் கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு. யாரு? நீங்கள் சொல்கிறீங்கள, ஆட்டுக்குட்டி தூக்கி வச்சு தடவி கொடுக்குறாரு அந்த இயேசு. ஹூ ஆர் யூ? கெட் அவுட். யாரை பார்த்து? நம்மளை பார்த்தே சொல்லுவார், நம்ம சரியில்லாதவர்களாக இருந்தா. ஐ டோன்ட் நோ யுவர் நேம். உன் பேர் கூட எனக்கு தெரியாது, இப்போ பேரை கையில் பொறித்து வைத்திருக்கிறேன். ஒரு சைடு தான் உங்களுக்கு தெரியும். ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டப்பா நீ என்னைய, இதுக்கு மேலே உன்னை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம்னு ஒரு தேவனே ஒருத்தனை கழுவி ஊத்துறாருன்னா அது எவ்வளோ ஒஸ்டான கேரக்டராக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியல. ஒரு சைடை மட்டும் பார்த்துட்டு எப்படினாலும் அப்படியே சொல்கிறீங்க. அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் இன்னொரு ரூபமும் இருக்கு. நோவாவை போட்டுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு? என்னங்க பண்ணாரு? அந்த செட்டுக்குள்ளே வந்துட வேண்டாம், போட்டுக்குள்ளே இயேசுங்கிற போட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க. இந்த எட்டி பார்க்கறது, அந்த ஐயோ ஒருத்தர் அந்த மூச்சு போகிற மாதிரி இருக்க, நான் போய் குதிச்சு காப்பாற்றிட்டு வந்துடுறேன், தேவன் அன்பா இருக்க சொல்கிறக்கான்னு போட்டை விட்டு நீ குதிச்ச நீ சேர்த்துருவ. இத்தனை பேருக்கு புரியுது? நிறையா இருக்குங்க. நம்ம நிறைய கிறிஸ்தவத்தில் இந்த போதனைகளே வச்சு, அதனால தான் ஆசீர்வாதம் வரும், உங்களுக்கு அடுத்த செல்வம் வந்துடும், மன்னிப்பாரு, இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் தேவ ஆவியானவர் கடிந்து கொள்ளவும் செய்வார். சரி, நான் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே கேட்குறேன், நீங்கள் எல்லாருமே எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகளை இப்போ வரைக்கும் பிறந்ததுலேருந்து நான் திட்டினதே கிடையாதுன்னு சொல்கிறீங்க? ஓப்பனாக இருந்தால் கை தூக்கிடுங்க. நான் திட்டினதே கிடையாதுங்க, ஒன்றுமே சொன்னது கிடையாது, அவன் என்ன செஞ்சாலும் நான் விட்டுருவேங்க, எப்படி இருந்தால் ஒன்றுமே சொன்ன கிடையாதுங்க. யாராவது ஒரு அம்மா அப்பா யாராவது அப்படி இருந்தீங்கன்னா கை தூக்கி காமிங்க. ஒப்பனாவே சொல்கிறேன். ஒருவேளை நான் தான் கொடூரமானவளாக இருக்கலாம், இல்லை தேவன் ஒருவேளை அப்படி இருக்கலாம். சொல்லுங்க, அப்படி யாராவது இருக்கீங்களா? அப்படி திட்டுறதுனா அவங்களை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தமா? சின்ன வயசுலேருந்து திட்டி என்ன ஒரு 15 வயசு வரைக்கும் திட்ட முடியாது, அதுக்கடுத்து பெருசாக இருந்தது. இப்படி அடித்தா கூட எங்கிட்டு இப்படி தான் அடிக்க வேண்டியது இருக்குது. காதை பிடிச்சி திருனா கூட காது எங்கேயோ இருக்குது. அடுத்து ஒரு ஏஜ் வந்தோன்னு, ஏம்மா எனக்கெல்லாம் மீசை முளைச்சிருச்சு, என்னையை பார்த்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கோவம் வந்துடுது. பொம்பளை பிள்ளைலாம் எனக்கு எல்லாம் தெரியும், பேசாமல் போங்க, உங்களை மாதிரி நினச்சிட்டிங்களா அப்படின்ட்டு போயிடும். அப்புறம் மேரேஜ்னு ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அவங்க வேற ஒரு குடும்பமாகவே மாறிடுறாங்க. நம்ம என்னதான் அப்பாவமாக இருந்தாலும் அவங்க கூப்பிட்டாதான் நம்மளே போக முடியும். அதுதான் நமக்கு மரியாதை. நான் தான் உன்னை அப்படி பண்ணலாம், அதை இப்படி பண்ணலாம் சொன்னேன்னா அதுக்கு உன்னை யார் பெற்றுக்கிற சொன்னா அப்படின்ட்டு போயிடுவாங்க ஈஸியாக. அப்போ எதுக்கு நம்ம கடிந்து கொள்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் பெற்றவங்க அதிகமாக திட்டிக்கிட்டே இருப்போம். ஏன் சொல்லுங்க நீங்க? நல்லா வரணும். அப்ப ஆவியானவர் சபையில கடிந்து கொள்றாருன்னா எதுக்காக? இப்போ நான் கடிந்தே கொள்ளாம ஒரு இடத்துக்கு போகணும்னா அங்க ஆவியானவர் இல்லாம இருக்குங்க. அப்படி இடத்துக்கு வேணா நீங்க தயவு செய்து போங்க. ஆவியானவர் இருந்தாலும் அவ்வளோ சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் இப்படியே இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கக்கூடாது, ஏன்னா உள்ள அவ்வளோ பாசம், நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ பிசாச பேச்சை கேட்காத, நீ கெட்டு போயிடாத, என் நல்லா இருக்கணும், நான் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாது, நீ வாழணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கம், அதிகப்படியான அன்பு, நேசம். பிசாசு என்னைக்கா உங்களை பார்த்து நீ ஏன் இப்படி இருக்க, நீ எப்படி இருக்க, இன்னும் நல்லா பண்ணு, நீ ஏன் இப்படி இருக்க, அவன் வேற மாதிரி சொல்லுவான், நீ ஏன் இப்படி இருக்க, என்ஜாய் பண்ணு, அவங்களும் பொழைக்க தெரியாதவங்க, வா இந்த வயசுலலாம் எப்படி போகணும், அப்படி சருன்னு போகணும், பேரண்ட்ஸுமே அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க தான் சும்மா ஊமரு, அதுகளுக்கு அதெல்லாம் தெரியும், அவங்க வாழ்ந்ததே அவ்வளோதான், நீ பண்ணு, இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணுறாங்க, கடைசியில் என்ன இது ஒன்றுமெல்லாம் போயிடுது, வாழ்க்கையே கெட்டு போயிடுது.
இதெல்லாம் உண்மை. நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. ஆகவே கடிந்து கொள்ளுதல் இருக்கு என்றால் தேவன் தன்னை அதிகமாக பாருங்க நம்ம நேசிக்கிறார் என்ற அர்த்தம். வசனமே சொல்லுது, தேவன் யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ அவர்களை அதிகமாக கடிந்து கொள்கிறார். நம்ம மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை கவனிச்சு. எங்கள் வீட்டிலலாம் பசங்கிட்ட கேட்டிங்கன்னா, ஐயோ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்களேன்னு தான் தோணும். நமக்கு எல்லாருக்குமே அப்படி தான் தோணியிருக்கும் அம்மா அப்பாவால். ஆனால் நல்ல வேளை அன்றைக்கி நம்மளை திட்டி கரெக்ஷன் பண்ணதுனால இந்த மோசமான ஒரு உலகத்தில் போய் நம்ம விழலையே அப்படிங்கிறது ஒரு நாள் உங்களுக்கு ஒரு வீடு வாசல் பிள்ளைகள் வரும்போது நல்லாவே தெரியும். ஆகவே தேவன் இப்படிப்பட்டவர் கடிந்து கொள்கிறவராக இருக்கார், நம்மளை போதிக்கிறவராக இருக்கார், நம்மளை வழி நடத்துகிறவராக இருக்கார், நம்மளை வாழ வைக்க துடிக்கிறவராக இருக்கிறார். தயவுசெய்து அதை நீங்கள் வெறுக்கிறாருன்னு கிடையாது, உங்களை அதிகமாக நேசிக்கிறார், உங்களை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரே காரணம் அந்த தேவன் தான் இந்த தேவன். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் 2:21 முடிக்க போகிறோம் 5 minutesல. தானியேல் 2:21 தேவன் சமயங்களையும் மாற்றுகிறவர். யாரு? தேவன். எதெல்லாம் மாத்துவாராம்? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஆமென். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இங்க சிம்பிளா காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற இந்த ஒரு வசனம், இந்த ஒரு வார்த்தையே நமக்கு எவ்வளவு பெருசா பிடிக்கும். என் நேரம்லாம் எப்போ மாறி, எனக்கெல்லாம் ஒரு காலம் நல்ல காலம் இந்த சுச்சுவேஷன்லாம் எப்போ மாறி, இதெல்லாம் மாறுனே சான்ஸே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அவர் எல்லாத்தையும் மாற்ற வல்லவர். காலங்களையும் நீங்க பார்த்துட்டு, ஐயோ இந்த டைம், ஐயோ இந்த காலகட்டம், இந்த நேரம், எனக்கு வேற ஜாதகத்துல இந்த இதுன்னு சொல்லிட்டாங்க, ஐயோ எப்படி மாறணும். தேவனா கூட ஒண்ணுமே இல்லை. 7.5 சனி பிடிச்சிருக்குன்னு சொல்ற நேரத்துல உங்களுக்கு சூப்பரா ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். நான் சொல்றேன், ஒருவேளை அப்படி யாராவது இருக்கீங்களா? நான் ஜோசியத்துல அதே மாதிரி எனக்கு அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க, உன் தலையெழுத்து இவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அப்படி ஜோசியக்காரனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சா அவனாவது நல்லா இருக்கணும்ல வாழ்க்கையில. இப்போ ரீசெண்டாக பெங்களூர்ல அந்த 25 பேர் இந்த பஸ்ல செத்துட்டாங்க. நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்க்குறோம். ஆக்சிடென்ட்ஸில் மொத்தமாக சாகுறாங்க. இந்த மொத்த பேரும் ஒன்றாதான் சாக போகிறாங்க, இந்த பஸ்ஸில் தான் சாக போகிறாங்க, இப்படி தான் சாக போகிறாங்க, இந்த நேரத்தில் சாக போகிறாங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்களாங்க. அவன் தெரிஞ்சிருந்தா தான் பஸ்ஸில் ஏறி இருக்க மாட்டானே. எவ்வளோ அழகாக பாருங்கள். முத நாள் அந்த அவன் ஆன்லைனில் டிக்கெட் போட்டிருப்பான், நேரில் போய் டிக்கெட் போட்டு சாகிறதுக்குன்னு. இத்தனை பேர் யோசிச்சு பார்த்துறீங்க. டிக்கெட் போட்டு அம்மா போயிட்டு வரேன் பேக்கெலாம் பண்ணி, அதுதான் கடைசி சாக போகிறோம், எரிஞ்சு சாக போகிறோம், தீ பிடிச்சி சாகிறது இதுக்குள்ள கொடுமை. அதுவும் தெரியாமல் டிரைவர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது வேறு விஷயம். உள்ளே ஏறி எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக படுத்து இப்படி மொத்தமாக அடுத்து கண்ணை திறந்து பார்க்க போகிறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிய போதா? இப்படி நடந்துருக்கு பாரு. எவ்வளோ சொல்கிறாங்க, அது கண்டுபிடிக்கிறோம் இது கண்டுபிடிக்கிறோன்னு. ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, ஜாதக பொருத்தம் பார்த்து வைக்கிறாங்க. அப்போ அவங்க வாழ்க்கையில் எதுவுமே பிரச்சனையுமே வரக்கூடாதே. 10 பொருத்தமும் பத்திரமா சூப்பராக இருக்குங்க, 10 நல்ல சண்டை. அந்த பொருத்தெல்லாம் என்னாச்சு தெரியல. அந்த ஜோசியக்காரனை அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுறான். இதை வாங்கு, அதை பண்ணு, இது பரிகாரம் பண்ண, அதை பண்ணு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் நம் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். கிறிஸ்தவனுக்கு எந்த ஜாதகமோ, அதான் இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுகிறதும் கிடையாது. உங்களுக்கு இந்த சனி இதை கேலண்டர்லாம் எத்தனை பேர் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல. இந்த ராசிக்கு இதுவும் காலையிலே இப்படி சொல்றாங்களே, அதுக்கு தான் நாங்கள் காலையிலே டெய்லி டிவோஷன் போடுறோம். இந்த வசனத்தை கேட்டுட்டு போ, இன்னைக்கு இதான் உனக்கு நடக்கும்னு சொல்லி. இத்தனை பேருக்கு புரியுது. தயவுசெய்து இந்த மாதிரிலாம் ஆண்டவர்களை வந்த பிறகு பார்க்காதீங்க. இது பெரிய பிசாசுனுடைய ட்ரிக்கு. இதன் மூலமா உங்கள் பிளெஸிங்ஸ்லேருந்து இழுத்து கொண்டு போயிடும். நல்ல நேரம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது. ஜாதகம்லாம் யார் வீட்டில் வச்சுருக்கீங்களா? அதாவது எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த அறிவெல்லாம், ஏன்னா நாங்கள் போன சபை இப்படி இருந்தது. தயவுசெய்து சொல்கிறேன், உண்மையிலேயே நல்ல சபையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆண்டவருக்கும் போது அது கோடி நன்றி சொல்லணும். ஏன்னா நாங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால சொல்கிறேன். பேருக்குன்னு கிறிஸ்தது, சும்மா போய் ஆண்டவரை நம்பிட்டு வர்றது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்ல வேலை கடவுளாக பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல சபையை காட்டினதுனால அங்கே பாதி கற்றுக்கிட்டோம். அதுக்கடுத்து ஆவியானவரை பற்றி இன்னொருத்தவங்க மூலமாக தீர்க்கதரிசி மூலமாக கற்றுக்கிட்டு நல்ல ஒரு ஆண்டவர் வாழ்க்கை கொடுத்துருக்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி எங்களுடைய ஜென்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதெல்லாம் தப்புனே தெரியாது அவங்களுக்கு. ஜோசியம் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஜாதகம்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் என்னைக்கு இந்த ட்ரூத் எங்களுக்கு தெரிஞ்சிச்சோ கிழிச்சு போட்டுட்டோம். ஒவ்வொன்று பீஸ் இல்லாமல் நீ என்ன நான் இப்படி இருப்பேன்னு சொல்கிறது, என் தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் நான்.
தெரியாம செய்யறது வேற. இவ்வளோ அர்த்தங்களும் தெரிஞ்சு இவ்வளோ பெரிய தேவன் என்ன தெரிஞ்ச பிறகு எல்லாம் அதாவது ஐயோ வேணாம் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் எடு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் அவங்க செஞ்ச மாதிரி பாட்டி தாத்தா செஞ்ச மாதிரி அவங்களும் செஞ்சுக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்துருவாங்க. அதனால தேவையில்லாம பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சு குப்பையில் போட்டாச்சு. அதே மாதிரி இந்த விக்கிரகங்கள்னு சொன்ன மாதிரி ஜீசஸும் மேரி இந்த மாதிரி விக்கிரகங்களையும் கிறிஸ்டியனைட்டில் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. அதுவுமே முதல்ல தெரியாது. ஒரு ஃபோட்டோ கொண்டு இதெல்லாம் வெவ்வேறுத்தவங்களுடைய உருவம் அப்படின்னு அதுவும் தெரிஞ்ச பிறகு கையாலே உடைச்சி ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டோம். எங்கள் கையில் நல்லா தான் இருக்குது. பின்னாடி தான் அந்த பேப்டிசம் டேங்க் பக்கத்தில் தான் உடச்செல்லாம் போட்டோம். ஏன்னா அடியில் கூட நோண்டி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடக்கும். ஐயோ உடச்சிச்சா, உங்களுக்கு அடுத்த நாள் எதாவது ஆயிடுச்சாங்க, காக்கா வலி பொந்துருச்சா, இழுத்துக்கிடுச்சா வாய், எல்லாமே நல்லா இருக்கும் அதோட. ஏன்னா அது உயிரற்றது. தேவன் மாத்திரமே மெய்யானவர். இத்தனை பேருக்கு புரியுது. அதனால தயவுசெய்து இந்த மைண்ட் செட், ஒரு பெரியவர் இந்த மைண்ட் செட்டில் வாங்க. எங்கள் வீட்டில் போனால் கூட ஏதாவது என்ன அவங்கெல்லாம் அப்போ இருந்து வந்ததுனால சில ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை போய் ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுவேன். சில ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு வந்துடலாம் அப்படின்னு தெரியாமல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வசனம் இருந்தாலும் வேண்டாம். எந்த விதத்தில் ஆண்டவரை நீங்கள் பார்க்க, அவர் வார்த்தையாக இருக்கிறார், அவர் ஆவியாக இருக்கிறார், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்று. இதை விட வேறு என்ன வேணும்? உங்களுடைய தலையெழுத்து ஒரு இப்படித்தான் எவனா சொல்லியிருந்தா கூட நீ இயேசுவை நம்பி பாருங்க, அந்த தலையெழுத்தை மாற்றி காமிப்பார். உங்க ஜாதகத்தில் இவன் இப்படித்தான், இது கடைசி வரைக்கும் இப்படித்தான் போகும் வண்டி அப்படின்னு அவங்க சில விஷயம் சயின்டிஃபிக்கா சொல்றாங்க. ஆனா எல்லாத்தையும் மாற்ற வல்லவர் நம் தேவன். நான் சொல்ல வரேன், அது எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அவர் திட்டம் பண்ணினதை அவர் நிறைவேற்றுவார். இத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சிலர் சொல்லிடுவாங்க, உனக்கு அவ்வளோதான் அல்பாயுசு, உன் ஜாதகத்தில் அவ்வளோதான் எழுதியிருக்கு, உனக்கு இவ்வளோதான் போ, அப்படி இப்படி. சொல்கிறேன், இந்த வேதத்தை எடுத்துகிட்டு போய் இதில் இருக்கிற வார்த்தைகளை விசுவாசிச்சு இதில் ஏசு என்ன சொல்லியிருக்க அதுதான் நான் சொல்லி பாருங்க. ஜோசியம் சொன்னவன் ஜாதகம் எல்லாம் பொய்ன்னு இந்த உலகமே உங்களுக்கு சாட்சியாக சொல்லும். அல்லேலூயா. எதையுமே நம்பாதீங்க. எல்லாமே இவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. இவர் எல்லாவற்றிலும் பெரியவராக இருக்கிறார். அப்புறம் இந்த மாயம் மந்திரம் பில்லி சூனியம், ஐயோ எனக்கு எதிராக அப்படி வச்சுட்டாங்க, நேற்றுலேருந்து எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி இருக்கலாம். பவர் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா இவருக்கு முன்பாக ஒண்ணுமே இல்லை. நீங்க என்னைக்கு இவர் பெரியவர், இந்த பெரியவர் என்னோட அப்பா, இந்த பெரியவர் என்னோட தேவன், இவர் ஏன்குள்ள இருக்கிறாருன்னு இந்த ஆட்டிடியூட் வந்துருச்சோ எதுவுமே உங்களுக்கு பலிக்காது. குட்டிச்சாத்தானே ஏவி விட்டா கூட இந்த வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன்னு ஓடி போயிரும். ஏவுனவனே இப்ப அடிக்கும். எங்க தெரியாம அட்ரஸை மாத்தி அனுப்பிச்சுட்டு எவ்வளவு மோசமான இடத்துக்கு அனுப்பிச்சுட்டு அங்க போனேன் எனக்கு அப்படா அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு ஐயோ ஒரு எலுமிச்சம்பழம் கிடந்துச்சு, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. ஆண்டவரா பார்த்து ஒரு எலுமிச்சம்பழம் போட்டிருக்க, ஒன்று எலுமிச்சம்பழம் லெமன் ரைஸ் போட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லை, இந்த வாசல் அப்படி இப்படி தெளிச்சு கிழிச்சு விட்டீங்கன்னா பூச்சி கீச்சி வராமையாவது இருக்கும். அதுக்கு தான் இந்த லெமன்லாம் தண்ணி கிளி கலந்து தெளிக்கிறது வைக்கிறதெல்லாம். கொசு தொல்லைகள் அதிகமாக. அதில் கிராம்பெல்லாம் குத்தி வச்சிங்கன்னா என்ன வராது, கொசு வராது. அந்த மழை காலத்தில் ஐடியாஸ். நீ இந்த மைண்ட் செட்டில் இவ்வளோ பெரிய தேவன் என் தேவனுங்கிற மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா உங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சொன்னதை இந்த மாதம் அப்படியாக அவர் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். நவம்பர் ஃபுல்லாக நீங்கள் எதை தியானிக்கணும்? இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ பெரிய தேவன். நல்ல மனசில் இறங்குற வரைக்கும், இந்த பயம் போகிற வரைக்கும் நீங்கள் இதை தியானிங்க டெய்லி. இவ்வளோ பெரிய தேவனா, இவ்வளோ பெரிய தேவனா, அப்படி இமேஜின் பண்ணி பாருங்க. வானத்தை பாருங்க, பூமியை பாருங்க, இது இந்த ஜான்லே அளந்துருவாரா? இது எப்படி இவ்வளோ பெரிய தேவனா? நம்ம இவரை பாவம் ஆட்டுக்குட்டி வச்சுக்கிட்டு இருக்காரு, சிலுவையில் பாவம் தொங்கிக்கிட்டு இருக்காருலாம் பார்த்தோம். அது ஒரு தடவை தாங்க நடந்துச்சு. இப்போ இப்படிதான் இருக்கிறாரு அவர். அதை பார்த்து தான் யோவான் சொல்றாரு. இந்த யோவான் யார் தெரியுங்களா உங்களுக்கு? சர்ச்சில் யாரும் யோவான் இருக்காரு இல்லைங்க, தேவருடைய சீஷர்களை யோவான் இருந்தார்ல, அவர் தான் தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். எல்லா சீஷர்களோட அவர் தான் இயேசுவோட ரொம்ப என்ன பண்ணுவார், க்ளோஸாக மூவ் பண்ணுவார், இதயத்திலே சாஞ்சுக்கிடுவார். ஆனால் அந்த யோவான் உயிர் தெழுந்த பிறகு ஃபர்ஸ்ட் டைம் இயேசுவை பார்க்குறார், விஷனில் பார்க்குறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் என்ன பண்ணுறாரு, செத்தவனை போல விழுந்துட்டேன். எப்படி? அவ்வளோ பெரிய தேவன், அவருடைய வல்லமை ஆற்றலையும் அதையும் பார்க்க முடியாமல் ஏன்னா நம்மளால தாங்க முடியாது. சாதாரண என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷர்கள் தான், அவ்வளோ தாங்க முடியாமல் அவரே அவ்வளோ க்ளோஸாக ஜீசஸ்க்கு இருந்தவரே செத்தவனை போல ஆகிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு. அப்புறம் இயேசு எந்திரிப்பா, நான் தான் ஆதி, நான் தான் அந்தலாம் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். அவ்வளோ பெரிய தேவனோட பிள்ளைகள்லாம் அவர் தான் சொல்கிறாரு, நான் சொன்னதை நான் செய்வேன், நான் திட்டம் பண்ணினதை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா.
இதை இந்த தடவை நம்ம பார்க்கணும். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஜஸ்ட் பி ஸ்டில் அண்ட் நோ தட் இது இந்த மாதம் ஃபுல்லாக அவர் உங்களுக்காக வேலை செய்கிற மாதம். இவ்வளோ நாள் நீங்கள் விசுவாசி அவருக்காக வெயிட் பண்ணீங்களே, இந்த மாதம் ஃபுல்லாக அவருடைய சைடில் என்ன போயிருக்கு, பேட் போயிருக்கு. அவர் அடிக்கிறத விளையாடுறத நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம டீம் ஜெயிக்குமா ஜெயிக்காதா? பேட் அவர் கையில் போயிடுச்சுன்னா 100%. ஒருவேளை லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு, 0% கூட ஒன்றுமே சான்ஸ் இல்லை. நான் 6 or 4 அடித்து மேலே கொண்டு வர முடியும் அவரால். ஆமென். எல்லோரும் எழுந்து நிற்போம்.